Hi Ganesh. Hi. ஆடியோ கேக்குதாப்பா? ஹாய் ராம். ஆடியோ கேக்குதா எல்லாருக்கும்? எஸ், கிளியர் ரைட்? ஸ்டார்ட் பண்ணலாமா? விஷயம். ஹாய். ஸோ நேற்று கொஞ்சம் நிறைய பேர் இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது சொல்லணும் அப்படின்னா சொல்லிருங்கப்பா. லைக் லைவ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? கிளியர் ரைட்? ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆரம்பிக்கலாம். எஸ் ஸ்டார்ட். ஸோ இந்த மாதிரி தான் நான் சொன்னல, கேஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அட்வான்ஸ் லெவலில் இந்த மாதிரி சாப்டர், இது ஒரு சாப்டருக்கு மட்டும், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்க்கு மட்டும். ஓகேவா? ஸோ இதையே நான் 3 டிவிஷனாக போட்டு எல்லா கேசஸும் எழுதி அதோட ஃபார்முலாஸ் அதெல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி எல்லா சாப்டர்ஸ்க்கும் இருக்கேன் என்கிட்ட. ஓகே? ஸோ மோஸ்ட்லி நான் இந்த மாதிரி தான் உங்களுக்கு டீச் பண்ணவும் போகிறேன். நீங்கள் இதே நோட்ஸை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகே? ஹாய் காவ்யா. ரைட். ஸோ இனிஷியலாக நமக்கு ஸ்ட்ரென்த் கம்மியாக தான் இருக்கும், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு யூடியூப் வந்து. ஸோ போக போக பிக்கப் ஆகிடும். ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க, ரன்னிங் நோட்ஸ் அப்படியே எடுத்துக்கோங்க. நான் சாப்டர் முடிஞ்சதுக்கப்புறம் என்னோட இந்த டாக்குமெண்ட்டை, இது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட டாக்குமெண்ட், இது ஆக்சுவலி இந்த டாக்குமெண்ட்டை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? பட் இதை விட இப்போ எழுதுகிற நோட்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஏன்னா இதில் நான் கண்டிஷன் என்ன, அப்புறம் அந்த கண்டிஷனுக்கு என்ன ஃபார்முலா எப்படி அப்ளை பண்ணுறோம், அந்த மாதிரி தான் நோட் பண்ணி வச்சுருப்பேன். பட் இப்போ நம்ம டீச் பண்ணுறப்ப நீங்கள் நோட்ஸ் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஆக்சுவல் ப்ரொசீஜர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ பெட்டர் நீங்கள் அந்த மாதிரி ரன்னிங் நோட்ஸ் எடுக்கிறது பெட்டர் தான். இதை வேணா நீங்கள் ஃபார்முலா ஷீட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் மட்டும் இதே மாதிரி ஒவ்வொரு சாப்டருக்கும் வச்சுருக்கேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? +20 in JEE Advance. ஓகே, வேல்முருகன் எடுத்துட்டேன்னு சொல்றீங்களா, எடுக்க போறேன்னு சொல்றீங்களா? அட்வான்ஸ்ல 320+ஆ? ஓகே, சரிடா, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஸ்டார்ட் பண்றேன். ஆடியோ எதுவும் லேக்லாம் இல்லைல்ல? கிளியரா கேக்குது இல்லையா? ஸோ அப்பப்போ சேட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்றேன், பட் மோஸ்ட்லி கிளாஸ் தான் போயிட்டு இருக்கும். ஓகே ஓகே. ரைட். ஸோ இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம எதை பத்தி டீட்டெயிலாக படிக்கணும் அப்படின்னா, சார்ஜ். கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். No lag, right? We'll start. Okay. So first charge. யாராவது 11th ஸ்டூடெண்ட் இருக்கீங்களா இங்க? 11th ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்களா? 11th. இருந்தாலும் பார்க்கலாம்டா. ஓகே, சரி. ஸோ ஃபர்ஸ்ட் சார்ஜ்னா என்னன்னு பார்ப்போம். நார்மலா ஒரு ஆட்டம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்குள்ள
நியூக்ளியஸ் இருக்கும். ஒரு ஆட்டம் எடுத்தீங்க அப்படின்னா ஆட்டம் எப்படி இருக்கும் இருக்கும் இல்லையா, இருக்கும் which means n number of electrons இருந்துச்சுன்னா அதே மாதிரி n number of protons இருக்கும். கரெக்டா? இப்படிதானே இருக்கும் ஒரு ஆட்டம். இந்த ஆட்டம் நியூட்ரல் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இதுக்கு அர்த்தம் என்னன்னா இந்த ஆட்டம்க்கு எந்த சார்ஜும் கிடையாது. ஸோ இதோட சார்ஜ் வந்து 0. ஓகே, அதுல எந்த சார்ஜும் இல்லைன்னு அர்த்தம். அப்போ அது எப்படி சார்ஜா மாத்துறோம் அப்படின்னா the magnitude of electron or magnitude of proton in the atoms. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஆட்டம்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்றது மூலியமா இல்ல எலக்ட்ரான்ஸை ஆட் பண்றது மூலியமா நியூட்ரலா இருந்த ஒரு ஆட்டமை இல்லாட்டி நியூட்ரலா இருந்த ஒரு பாடியை நம்மளால என்னவா மாற்ற முடியும், ஒரு சார்ஜ் பாடியா மாற்ற முடியும். இப்போ நியூட்ரலா இருக்கு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்னா இதுல இருந்து ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. ஒன்னு we can remove electrons. ஓகே, இதுல இருந்து சில எலக்ட்ரான்ஸை நம்மளால ரிமூவ் பண்ண முடியும், ஆர் we can add some electrons. ஓகே, இதுல சில எலக்ட்ரான்ஸை ஆட் பண்ணவும் முடியும். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா தான் நியூட்ரலா இருந்த இந்த ஆட்டம் இல்லாட்டி நியூட்ரலா இருந்த இந்த பாடி என்ன ஆகும் அப்படின்னா ஒன்னு பாசிட்டிவ்லி சார்ஜ் பாடியா மாறும், அப்படி இல்லாட்டி நெகட்டிவ்லி சார்ஜ் பாடியா மாறும். சார் கேமரா கிட்ட பேந்தர் கொஞ்சம் பேசுங்க சார். என்ன சொல்றீங்க? கொஞ்சம் வைப்ரண்ட் கலர் யூஸ் பண்ணுங்க. ஓகே, இந்த கலர் ஓகே இல்லையா? சரி, கிரீன் மாதிரி ஓகேவான்னு பாருங்க. லைட் மாதிரி. ஓகே, கேமராவை பார்த்து பேசுங்கன்றீங்களா? இல்ல, நோட் பேட் இருக்கு, நோட் பேட் பார்த்து தான் பேசுவேன். பட் முடிஞ்ச அளவுக்கு நான் அப்பப்போ உங்களுடைய சாட்டும் பார்க்குறேன். ஓகே ஓகே, ஸோ லிசன், ஞாபகம் வச்சுக்கோங்க, நியூட்ரலா இருக்கிற ஒரு பாடியை இல்லாட்டி நியூட்ரலா இருக்கிற ஒரு ஆட்டமை அப்படி இருக்கிறதுல இருந்து சம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், கொஞ்சம் எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்றது மூலியமா இல்லாட்டி கொஞ்சம் எலக்ட்ரான்ஸை ஆட் பண்றது மூலியமா உங்களால இந்த நியூட்ரலா இருந்த பாடியை என்னவா கன்வெர்ட் பண்ண முடியும், சார்ஜ் பாடியா கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகே, இந்த மாதிரி பண்ணீங்கன்னா தான் இது சார்ஜ் பாடியா கன்வெர்ட் ஆகும். பாடி ஆர் சார்ஜ் ஆட்டம். ஓகே, உங்களால ரெண்டும் மாற்ற முடியும். ரைட்டா? சில நேரம் வாய்ஸ் கட் ஆகுது. எல்லாருக்கும் கட் ஆகுதான்னு பாருங்க. 2 days வெயிட் பண்ணுங்க, நமக்கு மைக் வந்துடும், காலர் மைக் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் சார் வாய்ஸ் கட் ஆகுது சார், நிறைய கட் ஆகுதா? ஆடியோ கட் ஆயிடுச்சு. நான் சொன்னல ஒரு 2 days ஆகும் மைக் வர்றதுக்கு. மைக் வந்ததுக்கு அப்புறம் நார்மல் ஆயிடும்டா. ஓகே, இந்த ஒரு செஷன் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க அத. ஓகே தானே? ஓகே, சரி, ஓகே. ஸோ லிசன், ஸோ இந்த மாதிரி தான் சார்ஜ் பாடியா நம்மளால கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோ, நீங்க எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணிருந்தீங்கன்னா அப்போ அங்க கண்டிப்பா என்ன இருக்கும், நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அதிகமா இருக்கும், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கம்மியா இருக்கும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள், இனிஷியலா உங்ககிட்ட 10 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு, 10 புரோட்டான்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். சரியா? ஸோ இந்த கேஸ்ல என்ன பண்றீங்க, எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்றீங்க. உதாரணத்துக்கு ஒரு 2 எலக்ட்ரானை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அப்போ இப்போ என்கிட்ட என்ன இருக்கும், 8 எலக்ட்ரான் இருக்கும், 10 புரோட்டான் இருக்கும். கரெக்டா? இப்போ நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் தானே அதிகமா இருக்கு. ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்கிற பாடி என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாசிட்டிவ்லி சார்ஜ் பாடின்னு சொல்லுவோம். ஸோ இப்படி தான் பாசிட்டிவ்லி சார்ஜ் பாடி கிரியேட் பண்றோம். ஓகே, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்றது மூலியமா அந்த பாடியில இல்லாட்டி அந்த ஆட்டம்ல இருக்கிற நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கம்மியாயிடும், நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ஆப்வியஸ்லி அதிகமாயிடும். ஓகே, இந்த சிச்சுவேஷன்ல தான் நம்ம பாசிட்டிவ்லி சார்ஜ் பாடி அப்படின்னு சொல்றோம்.
இதுவே அந்த ஆட்டம்ல இல்லாட்டி அந்த பாடியில நீங்க எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, சேம் இதே சுச்சுவேஷன் எடுக்கலாம். இனிஷியலா நமக்கு எவ்வளவு இருந்துச்சு, 10 எலக்ட்ரான் அண்ட் 10 புரோட்டான்ஸ் இருந்துச்சு. 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணி அதை நம்ம பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பாடியா மாத்தணும் இல்லையா? அதே மாதிரி ஒருவேளை நான் 2 எலக்ட்ரானை ஆட் பண்றேன். ஓகே, ஸோ 2 எலக்ட்ரான்ஸை ஆட் பண்றேன். இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும், 10 + 2 12 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ஆனா 10 புரோட்டான்ஸ் தான் இருக்கும். இப்போ யார் அதிகமா இருக்கா, எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்கு இல்லையா? ஸோ இந்த சுச்சுவேஷன் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நெகட்டிவ்லி சார்ஜ்டு பாடி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் நெகட்டிவ்லி சார்ஜ்டு பாடி. ஓகே, ஸோ இப்போ நார்மலாக நம்ம 12th சம் சால்வ் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா -2q ஒரு சார்ஜ் இருக்கு, +q ஒரு சார்ஜ் இருக்கு அப்படி சொல்றாங்க இல்லையா? இது ஒரு அர்த்தம். அந்த -2qல மைனஸ் அப்படிங்கிறது நெகட்டிவ்லி சார்ஜ்டு பாடி, அதுல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த qங்கிறது என்ன தெரியுமா, சார்ஜ். அதுக்குள்ள ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ அந்த ஃபார்முலாவை என்ன சொல்றோம்னா அதை நான் தம்ப்நெயில்ல போட்டிருந்தேன். ஓகே, இதுல q அப்படிங்கிறது சார்ஜ் ஆஃப் பாடி, எதர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், ரெண்டுல எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் இதோட மேக்னிடியூட கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் எக்ஸஸா இருக்கு. சோ இந்த கேஸ்ல என்ன இருக்கு, எக்ஸஸா இருக்கு இல்லையா? இது எக்ஸஸா இருக்க கேஸ், எக்ஸஸா இருக்கு. அப்படி இல்லாட்டி இந்த கேஸ்ல எலக்ட்ரான்ஸ் டிஃபிஷியன்சியா இருக்கு, கம்மியா இருக்கு இல்லையா? சோ அப்ப இந்த கேஸ்ல இருக்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம், டிஃபிஷியன்சி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் டிஃபிஷியன்சியா இருக்கு அந்த நம்பரை என்னன்னு சொல்லணும். என்னங்கிறது எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான் இல்லாட்டி டிஃபிஷியன்சி ஆஃப் எலக்ட்ரான். அதிகமா இருக்கிற எலக்ட்ரானாவும் இருக்கலாம் இல்லாட்டி கம்மியா இருக்கிற எலக்ட்ரானாவும் இருக்கலாம். எப்போ அதிகமா இருக்கும், நெகட்டிவ்லி சார்ஜ்டு பாடி. எப்போ கம்மியா இருக்கும், பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பாடி. ஸோ அந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்டு சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான், ஒரு எலக்ட்ரானோட சார்ஜை மல்டிப்ளை பண்ணுவோம். சரியா? உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் சார்ஜ் ஆஃப் 1 எலக்ட்ரான், ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ் எதுக்கு ஈக்குவல்? கேக்குதுலப்பா? ஹாய் கேமிங், ரைட். ஸோ 1 எலக்ட்ரானோட சார்ஜ் எவ்வளவு இருக்கும், 1.6 into 10 to the power -19 கூலும். ஓகேவா? சோ ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ் இதுக்கு ஈக்குவலா இருக்கும். சோ இதை தான் இங்க மல்டிப்ளை பண்ணுவீங்க. சோ இந்த ஃபார்முலால இந்த இடத்துல பிளஸ் ஆர் மைனஸ் வரும். இதுக்கு ரீசன் இது எப்ப புரோட்டான்ஸ் அதிகமா இருக்கிற சிச்சுவேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ பிளஸ்ன்னு போடுவீங்க. ஏன்னா நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அதிகமா இருக்கு. புரோட்டானோட சார்ஜும் எலக்ட்ரானோட சார்ஜும் சேம் மேக்னிடியூட் வைஸ் சேம் இல்லையா? சோ அதனால இங்க பிளஸ் போடுவீங்க. சோ சார்ஜ் இந்த ஃபுல் பாடி என்னவா மாறும், +q மாறும். இதுவே நீங்க நெகட்டிவ்லி சார்ஜ்டு பாடியா இருக்கு அப்படின்னா, அதாவது எலக்ட்ரான்ஸ் எக்ஸஸா இருக்கிற டைம்ல நீங்க மைனஸ் போடுவீங்க. அப்ப இந்த ஃபார்முலா என்ன ஆகும், -q ஆகும். பட் ரெண்டுலயுமே இருக்கிற n ஒரு விஷயத்தை தான் பேசுது, அதிகமா இருக்கிற எலக்ட்ரான் இல்லாட்டி கம்மியா இருக்கிற எலக்ட்ரான் பத்தி பேசுது. எவ்வளவு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கம்மியா இருக்கு இல்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்குங்கிறத பேசுது. இது புரிஞ்சுதா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இல்ல டிஃபிஷியன்சி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வச்சு தான் ஒரு பாடியை சார்ஜ் பாடி அப்படின்னு நம்ம கிளைம் பண்றோம். சரி சார், இதெல்லாம் பேசிக்ஸ் தான். ஓகேவா? கொஞ்சம் தியரி மாதிரி ட்ரை, இனிஷியலா ட்ரையா தான் போகும். ஸோ அதுக்கப்புறம் சாப்டர் ஃபுல்லா ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேவா? ரைட், ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பாடியை சார்ஜ் பாடியா மாத்துறோம். இதுல நீ சம்ஸ் கேட்டா எந்த பாயிண்ட்ல வரலாம், எந்த பாயிண்ட்ல இருந்து சம்ஸ் அதிகமா இதுல கேட்க முடியும் சார் அப்படின்னு எடுத்து நினைச்சீங்க அப்படின்னா நான் சொல்ற பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இந்த எண்ணில இருந்து சம்ஸ் ஜெனரேட் பண்ண முடியும். இவ்வளவு சார்ஜ் இருக்கு ஒரு பாடியில அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரியா? சோ நீங்க இதுல இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. Q = N × E இருக்கு இல்லையா? இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி क्वेश्चंस வரலாம். எப்படி வரலாம் அப்படின்னா, அவங்க ஒரு பாடியோட சார்ஜ் சொல்லிடுவாங்க. இப்போ a body is charged, okay, body is charged to x coulomb அப்படின்னு சொல்லிடுறோம். x coulomb வரைக்கும் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த மாதிரி ஒரு சார்ஜ்டு பாடி பாசிபிளா இல்லையா அப்படின்னு கேட்போம். ஓகே, இந்த x coulomb அதோட வேல்யூ ஏதோ ஒரு வேல்யூ சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வேல்யூக்கு ஈக்குவலண்டான சார்ஜ் இந்த பாடியில நடக்குமா நடக்காதா, இந்த மாதிரி ஒரு சார்ஜ் பண்ண முடியுமா இல்லையான்னு கேட்பாங்க. சோ அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணணும்னா, அவங்க சொல்ற இந்த x coulomb இருக்குல்ல, இத நீங்க சிம்பிளா n × E க்கு பேலன்ஸ் பண்ணுங்க. ஆக்சுவலா இந்த xங்கிறது என்னது, சார்ஜ் தானே, q தானே, அவன் q தானே சொல்றான். a body is charged x coulomb அப்படின்னு சொல்றான் இல்லையா? அப்ப xங்கிறது என்னது, q, எவ்வளவு சார்ஜ் இருக்கு அப்படின்னு அவங்க கிட்ட சொல்றான். அந்த சார்ஜை நீங்க எதுக்கு பேலன்ஸ் பண்ணணும், நம்மளோட ஃபார்முலா n × E க்கு பேலன்ஸ் பண்ணணும். அதுல n நமக்கு தெரியாது, E க்கு பதிலா என்ன பண்ணணும், 1.6 × 10 to the power -19 போடுறீங்க. அடுத்து n = இந்த 1.6 × 10 power -19 இருக்கு இல்லையா, இத இந்த பக்கம் எடுத்துட்டு வந்து டிவைட் பண்றீங்க. ஓகே,
இது வந்து டிவைட் பண்ணீங்க அப்படின்னா x divided by 1.6 into 10 to the power minus 19 அப்படின்னு வரும். இப்போ இந்த x ஓட வேல்யூ டிவைட் பை 1.6 போட்டதுக்கு அப்புறம் இங்க ஒரு ரிசல்ட் வரும் இல்லையா, இந்த ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்டை உங்களால சார்ஜ் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு. சரி, எப்படி பண்ணலாம் சார் அப்படின்னா, என்னன்னு சொன்னேன், என்னங்கிறது நம்பர் ஆஃப் எக்ஸஸ் ஆஃப் ஆர் டிஃபிஷியன்சி ஆஃப் எலக்ட்ரான். கரெக்டா? இதானே என்னங்கிறது என்னது, நம்பர் ஆஃப் எக்ஸஸ் ஆர் டிஃபிஷியன்சி ஆஃப் எலக்ட்ரான்ஸ். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எந்த மாதிரி இருக்க முடியும்? 10,000 எலக்ட்ரான்ஸ்னு இருக்கலாம், 10,000.5 இருக்க முடியுமா? இருக்க முடியாது இல்லையா. இந்த 2/3 டைம்ஸ் E அந்த மாதிரிலாம் வர முடியாது, 1/3 டைம்ஸ் E. ஓகே, அந்த மாதிரி சொல்றது புரியுதா? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இட் should be a integer நம்பர். ஓகே, அது எப்படி இருக்கணும், ஒரு ஹோல் நம்பரா இருக்கணும், இன்டிஜர் நம்பரா இருக்கணுமே தவிர இங்க வர ரிசல்ட் ஒருவேளை 7580 into 10 to the power பண்ண முடியுமா? சார் நம்பர் ஆஃப் சார்ஜஸ்னா லைக் நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் நினைச்சுக்கேன். இப்போ நான் என்ன சொல்றேன், என்கிட்ட இருக்கிற நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் 7580 into 10 power minus 3 ன்னு சொல்றேன். ஆக்சுவலி 7.58 ன்னு வரும் இல்லையா. இப்படி ஒரு ஆப்பிள் என்கிட்ட இருக்க முடியுமா சார்? அது ஆப்பிள்ல வேணா சாத்தியம், பட் எலக்ட்ரான்ல பண்ண முடியுமா? ஸோ இந்த ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி சார்ஜ் பாடியை கிரியேட் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கறத சொல்ல முடியும். சார் நான் சொன்னதுல ஏதாவது டவுட் இருக்கா? எனி டவுட்? ஓகே, ஏதாச்சும் டவுட் இருக்காப்பா? நெக்ஸ்ட் போமா, நெக்ஸ்ட் ரைட். ஸோ இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் சில வேல்யூஸ் சொல்றேன், ஓகே, நீங்க எல்லாம் டிவைட் பண்ணிடுறீங்க. நான் எவ்வளவு கூலும்னு சொல்லிட்டேன், டிவைட் பை 1.6 into 10 power minus 19 போட்டீங்க. போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு வர ரிசல்ட்டை பத்தி மட்டும் தான் பேசுறேன். ஓகே, அந்த ரிசல்ட்டை பத்தி மட்டும் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ ஒருவேளை உங்களுக்கு வர என்னங்கிற வேல்யூ ஒருவேளை 17.58 into 10 to the power 2 ன்னு வருது. ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்க, உங்களோட ஆன்சர் இப்படி வருது. இந்த மாதிரி சார்ஜ் பண்ண முடியுமா முடியாதா? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ சொல்லுங்க. இந்த மாதிரி சார்ஜ் கிரியேட் பண்ண முடியுமா? 17.58 into 10 power 2 அப்படின்னு வருதுப்பா. இது பாசிபிளா இம்பாசிபிளா? இந்த மாதிரி சார்ஜ் இந்த மாதிரி சார்ஜ் பண்ண முடியுமா ஒரு பாடியை? சொல்லுங்க. So 17.58 into 10 power 2 ன்னு இருக்கு இல்லையா, பாடியை உங்களால கிரியேட் பண்ண முடியும்னு அர்த்தம். ஓகே, ஓகேவா? புரியுதுங்களா? இந்த 10 பவர் கவனிங்க. ஆடியோ கேட்கலையா இப்போ? தேர்ட்டி செகண்டுக்கு மியூட் ஆன மாதிரி கட் ஆகுதா? கண்டிப்பா மைக் தாண்டா தேவைப்படும். நான் கேமரா மைக்ல தான் பேசுறேன், இது நல்லா தான் இருக்கும் அப்படின்னாங்க, பட் இப்போ என்ன ப்ராப்ளம் தெரியல.
செக் செக் செக். இப்போ ஆடியோ கேக்குதாப்பா? ஆடியோ இப்ப கேக்குதா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்களா? ஓகே, கிளியர். ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் இருந்தாங்க, அதுக்குள்ள போயிட்டாங்களா? வருவாங்க. ஓகே ஓகே ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஜஸ்ட் லேப்டாப் மைக்ரோஃபோன் தானே வச்சிருக்கேன். நான் நிறைய இதுல ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இன்னும் கேமராலாம் கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணணும். நிறைய ஒர்க் இருக்கு இதுல. ஓகே, அப்படியா? தேங்க்யூ. சரிடா, ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, ஸோ சொல்லுங்க, இந்த நம்பர் சொல்லுங்க. ம், ஓகேடா, ஸ்டார்ட் பண்ணுவோம். கொஞ்சம் சீக்கிரமா போலாம் இதுல இருந்து. ஓகேவா? சரி, சொல்லுங்கப்பா. இந்த நம்பர் பாசிபிளா? நிறைய கொஸ்டின் எடுத்து வந்திருக்கேன். இன்னைக்கு எப்படியும் முடிக்கணும், ஓரளவுக்காவது முடிச்சிடணும். ம், சரி. இந்த நம்பர் பாசிபிளா? இப்படி ஒரு சார்ஜ் கிரியேட் பண்ண முடியுமா நம்மளால? ஆ, இது பாசிபிளாடா? இது கிரியேட் பண்ண முடியுமா நம்மளால? நோ, முடியாதா? எஸ், 10 பவர் 2 தான் இருக்கு இல்லையா? ஸோ 10 பவர் 2 இங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா இது என்ன மாறும்? 7750.3 வரும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு சார்ஜ் உங்களால கிரியேட் பண்ணவே முடியாது இல்ல? ஸோ அதனால இது இம்பாசிபிள். இந்த மாதிரி சார்ஜ் ஃபார்ம் ஆகவும் ஆகாது. சரியா சார்? என் வேல்யூ ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே, இந்த என் வேல்யூவாப்பா? இந்த என்னங்கிறது வேற எதுவும் இல்ல, குவான்டிசேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தியரிட்டிக்கலா பாத்தீங்கன்னா இது பேர் குவான்டிசேஷன் நம்பர். ஒரு சார்ஜ் பாடியில இருக்கிற டோட்டல் சார்ஜை நம்ம என் டைம்ஸ் ன்னு சொல்லுவோம். ஓகே, இதுல ங்கிறது என்னது? சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான். ஒரு எலக்ட்ரான் இல்லாட்டி ஒரு புரோட்டானோட சார்ஜ். அதோட மேக்னிடியூட் எப்பவுமே 1.6 × 10⁻⁻⁹. ஓகே, இப்போ இதுல சம்ஸ் கேட்டா ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு சார்ஜ் பாடி இருக்கு, அந்த பாடியில இருக்கிற மொத்த சார்ஜ் வந்து எக்ஸ் கூலும் அப்படின்னு ஏதோ ஒரு வேல்யூ சொல்லுவோம். எக்ஸ் கூலும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு எக்ஸ் கூலும்னு அவங்க சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பாடியை உங்களால சார்ஜ் பண்ண முடியுமா அப்படின்னு அவங்க கேட்டாங்க அப்படின்னா நீ பண்ண வேண்டியது, அவங்க சொல்றது எக்ஸ்ங்கிறது சார்ஜ் தான் இல்லையா? அவங்க சொல்ற அந்த சார்ஜ் வேல்யூவை ஜஸ்ட் n இன்டூ க்கு பேலன்ஸ் பண்ணுங்க, ஈக்குவல் பண்ணுங்க. அதுக்கு பண்ணும்போது ஈயோட வேல்யூ தெரியும் ஆல்ரெடி, 1.6 × 10⁻⁹. இந்த இ எடுத்துட்டு போய் எக்ஸ் வச்சு டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணீங்கன்னா n is equals to x divided by 1.6 × 10⁻⁹ அப்படின்னு மாறும். இதுல இந்த ஃபுல் ரிசல்ட் இருக்குல்ல, இந்த ரிசல்ட்டோட வேல்யூவை வச்சுட்டு தான் அந்த கொஸ்டினை நம்ம பேச முடியும். லைக் இந்த மாதிரி சார்ஜ் பண்ண முடியுமா இல்ல பண்ண முடியாதா அப்படின்னு பேச முடியும். ஓகேவா? அந்த என்னோட வேல்யூஸ் எப்படி வருதுன்னு நீங்க பார்க்கணும். அந்த வேல்யூஸ் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா 10 பவர்ல பிளஸ் மைனஸ் இந்த மாதிரி வரலாம். மோஸ்ட்லி பிளஸ்ல தான் வரும். மைனஸ்ல வந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த மாதிரி சார்ஜ் ஆகவே ஆகாது. ஓகேங்களா? பட் மைனஸ்லயும் சில கேசஸ் இருக்கு. இப்போ 17420 இன்டூ 10⁻⁻1 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இது பாசிபிள் தான். இப்போ -1க்கு பதிலா என்ன பண்ணுவீங்க? இங்க இருந்து டெசிமல் இங்க நகர்த்துவீங்க. அப்போ 1742 வரும் இல்லையா? இது ஒரு இன்டீஜர் நம்பர். இப்போ 1742 நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்க முடியும், இல்லாட்டி 1742 நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கம்மியாகவும் இருக்க முடியும். ஆனா 1742
3 7 4 அந்த மாதிரி வருது இல்லையா, டெசிமல் பிளேசஸ்ல ரேஷியோஸ்ல வருது இல்லையா, இந்த மாதிரி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் உங்களால கிரியேட் பண்ண முடியாது இல்லையா. ஒரு எலக்ட்ரான் இருக்கும், 2 எலக்ட்ரான் இருக்கும், 1.5 எலக்ட்ரான் 1.25 எலக்ட்ரான் அப்படி வராது இல்லையா. ஸோ அதுக்காக இந்த எண்ணை வச்சு இந்த சம்ம நம்ம சால்வ் பண்ணணும். ரவுண்ட் ஆஃப் பண்ணாலும் இம்பாசிபிள். ரவுண்ட் ஆஃப் பண்ணக்கூடாது. நோ, ரவுண்ட் ஆஃப்லாம் இங்க பண்ணக்கூடாதுப்பா. ரைட், இது ரவுண்ட் ஆஃப் பண்ணக்கூடாது. ஓகே, 17.2ங்கிறத 17 அப்படின்லாம் ரவுண்ட் ஆஃப் பண்ணக்கூடாது. இந்த ரிசல்ட், ஆக்சுவல் ரிசல்ட் என்னவோ அந்த ரிசல்ட்டை வச்சு தான் பேசணுமே தவிர இது ரவுண்ட் ஆஃப் பண்ணக்கூடாது. பிகாஸ் இது மேத்தமெட்டிக்கல் நம்பர் கிடையாது, இது வந்து குவான்டிட்டி, நம்ம மெஷர் பண்ற ஒரு குவான்டிட்டி, நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் அந்த மாதிரி. இப்போ உங்ககிட்ட 2.5 மூட்டை தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆப்பிள், அதை 2.5 மூட்டைன்னு தான் சொல்ல முடியும். அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 3 மூட்டைன்னு சொல்ல முடியாது. கரெக்ட் தானே? புரியுதா நான் சொல்றது? ஒரு மேக்ஸ் நம்பரை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி சொல்லலாமே தவிர இந்த மாதிரி பிசிக்கல் குவான்டிட்டி வேல்யூஸ் இருக்கு இல்லையா, அதை ரவுண்ட் ஆஃப் பண்ண முடியாது. ஓகே, ஆக்சுவல் ரிசல்ட் என்னவோ அப்படிதான் சொல்லணும். கிளியர்? ஃபைன் 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 ஃபைன். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் போலாம்டா. ஸோ சார்ஜ் கேட்டா இதுல தான் கேட்க முடியும். ஓகேவா? ஸோ அடுத்து ஒரு நிமிஷம் சில பேஜஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இன்னைக்கு நம்ம நிறைய சம்ஸ் போடலாம்னு வந்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய சம்ஸ் சால்வ் பண்ணிடலாம். எல்லாமே ஜேஇ சம்ஸ் தான், முடிஞ்ச அளவுக்கு சால்வ் பண்ணலாம். பட் ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ ஏன்னா நாளைக்கு நான் ஆஃபீஸ் போகணும், அது இல்லாமல் நிறைய ஒர்க்ஸ் வேற இருக்கு. ஸோ அந்த டைம்ல நான் கட் பண்ணுவேன். ஓகேவா? சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இந்த ஓரத்தில் ஒரு சின்னதாக ஒரு மார்க் மாதிரி தெரியுது இல்லையா அந்த இடத்துல, ஸோ அதெல்லாம் நாளைக்கு நான் சரி பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு டைம் இல்லை, வந்த உடனே அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே, ரைட், போலாம். ஸோ நெக்ஸ்ட் இதுதான் சார்ஜ்பா. ஓகே, இதை தான் நம்ம சார்ஜ் பாடி அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு அடுத்து எந்த மாதிரி சார்ஜிங் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு தியரி தான். ஜஸ்ட் சொல்றேன், தியரி மாதிரி, ரொம்ப டீடைலா அதுல படிக்கணும்னு அவசியம் இல்லை. வேணும் அப்படின்னா அந்த தியரிக்குள்ள போகலாம். ஓகே, இப்போதைக்கு ஜஸ்ட் மட்டும் சொல்றேன் என்னென்ன பண்ணலான்னு. சார்ஜிங் மெத்தட்ஸ் அப்படின்னு படிப்போம். ஓகே, சார்ஜிங் மெத்தட்ஸ், இது பக்கா தியரிடா. ஓகே, சார்ஜிங் மெத்தட்ஸ். ஸோ மொத்தம் 3 டைப் ஆஃப் சார்ஜிங் மெத்தட்ஸ் இருக்கு. ஓகேவா? உங்களுக்கே தெரியும் என்னென்ன மெத்தட். பை, ஃப்ரிக்ஷன் ஆர் ரப்பிங். ஃப்ரிக்ஷன் மூலியமா இல்லாட்டி ரப் பண்றது மூலியமா என்ன பண்ண முடியும், உங்களால ஒரு பாடியை சார்ஜர் பாடியா மாத்த முடியும். ஓகே, இது இந்த கேஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ரப்பிங் மெத்தட்ல மட்டும் டோட்டல் சார்ஜ், ஓகே, சம்மேஷன் ஆஃப் டோட்டல் சார்ஜ் பிஃபோர் ஃப்ரிக்ஷன் ஆர் பிஃபோர் ரப்பிங்கும், டோட்டல் சார்ஜ், ஓகே, சம்மேஷன் ஆஃப் டோட்டல் சார்ஜ் ஆஃப்டர் ஃப்ரிக்ஷன் ஆர் ஆஃப்டர் ரப்பிங் இருக்கு இல்லையா, இதை ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா 0 தான் வரும். இந்த கேஸ்ல பொறுத்த வரைக்கும் ஃப்ரிக்ஷன் ஆர் ரப்பிங் கேஸ்ல மட்டும் இனிஷியலா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு சில்க் இருக்கு. ஓகேவா? அது கூட ஒரு சில்க் துணி இருக்கு, அப்புறம் ஒரு கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கிளாஸ் லைக் ஒரு ஸ்கேல் மாதிரி, அந்த மாதிரி இருக்கு ரெண்டு. இது ரெண்டும் என்ன பண்ணுவீங்கன்னா ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அப்படியே உரசுவீங்க, ரப் பண்ணுவீங்க. ரப் பண்றதுக்கு முன்னாடி இந்த சில்கோட சார்ஜும் எப்படி இருக்கும், இனிஷியலி இட் இஸ் 0 சார்ஜ், நோ சார்ஜ். ஓகே, இந்த கிளாஸ் இருக்கு இல்லையா, கிளாஸ் ராட் இல்லாட்டி ஸ்கேல், அந்த மாதிரி அவங்களுக்கும் இனிஷியலா இருக்க டோட்டல் சார்ஜ் என்னது 0. இப்போ இதுதான் பிஃபோர் ரப்பிங். கரெக்டா? இந்த பிஃபோர் ரப்பிங்ல மொத்தமா இருக்கிற சார்ஜ் என்ன, சார்ஜ் ஆஃப் ஸ்கேல் அண்ட் சார்ஜ் ஆஃப் சில்க் ரெண்டையும் ஆட் பண்ணி என்ன கிடைக்கும் சார், டோட்டல் சார்ஜ் பிஃபோர் ஃப்ரிக்ஷன் இஸ் 0. ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 0 இருக்குமா? நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா, இவங்க ரெண்டு பேத்தையும் ரப் பண்றீங்க. ரப் பண்ணதுக்கு அப்புறம் ஒருத்தங்க பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆகும், இன்னொருத்தங்க நெகட்டிவ்லி சார்ஜ் ஆகும் மாறுவாங்க. ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுல ஒரு சிலர் எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணுவாங்க. யார் எலக்ட்ரான்ஸை லாஸ்ட் பண்றாங்களோ அதோட மேக்னிடியூட், which means லாஸ்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கண்டிப்பா எதுக்கு ஈக்குவலா இருக்கணும், கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பை அதர் ப்ராடக்ட். இன்னொருத்தங்க இருக்காங்க இல்லையா, அவங்க கெயின் பண்ற எலக்ட்ரான்ஸுக்கு ஈக்குவலா இருக்கும். சரியா? இது ஞாபகம் வச்சுக்கோ. எவ்வளவு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் லாஸ் பண்றாரோ அதுக்கு ஈக்குவலண்ட் அவர் லாஸ் பண்ற எல்லா எலக்ட்ரானை யார் எடுத்திருப்பா, செகண்ட் ஆப்ஜெக்ட் எடுத்துரும். ஓகேங்களா? செகண்ட் ஆப்ஜெக்ட் அந்த எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணிருப்பாங்க. ஓகே, சோ இவர் எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. அந்த எலக்ட்ரான்லாம் எங்க தான் போயிருக்கும், இங்க போயிருக்கும். ஒருவேளை இவர் n நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை விட்டுட்டாருன்னா அந்த n நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இவருக்கு வந்துருக்கும். இப்ப சொல்லுங்க, இந்த ரெண்டு பேரோட சார்ஜ் பாடி என்ன ஆகும் ஆஃப்டர் ரப்பிங். ரப் பண்ணதுக்கு அப்புறம் இவர் எலக்ட்ரான்ஸை விட்டுட்டாரு அப்படின்னா இவர்கிட்ட எலக்ட்ரான்ஸ் கம்மியா இருக்குமா, அப்படின்னா இவர் என்னன்னு சொல்லுவோம், பாசிட்டிவ்லி சார்ஜ் பாடி. இவர்கிட்ட எவ்வளவு சார்ஜ் இருக்கும், n டைம்ஸ் ஈக்கு ஈக்குவலண்டான சார்ஜ் இருக்கும். ஆனா ஈன்னு சொல்ல மாட்டோம்,
ஏன்னா எலக்ட்ரான்ஸ் கம்மியாச்சுன்னா அப்ப எந்த அளவுக்கு எலக்ட்ரான்ஸ் கம்மியா இருக்கும் அந்த அளவுக்கு புரோட்டான்ஸ் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் இது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பாடி. அப்ப n டைம்ஸ் சார்ஜ் ஆஃப் புரோட்டான்னு சொல்லுவோம். இவங்க பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பாடியா மாறுவாங்க. அதோட மேக்னிடியூட் இதுதான். ஒருவேளை எக்ஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் லாஸ் பண்ணிருக்காருன்னா அந்த எக்ஸ் இன்டூ 1.6 இன்டூ 10⁻⁻19 போட்டா ஒரு கூலும் வரும் இல்லையா, அந்த அளவுக்கு சார்ஜ் இவர்கிட்ட இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த சில்க் துணியை பத்தி பேசுவோம். இவர்கிட்ட என்ன சார்ஜ் இருக்கும்? இவர் எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் லாஸ் பண்ணாரோ அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இவருக்கு வந்து சேர்ந்துருக்கும் இல்லையா. சோ n நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இங்க கெயின் ஆயிருக்கும். அப்படின்னா இனிஷியலா இவர்கிட்ட நம்பர் ஆஃப் புரோட்டானும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரானும் ஈக்குவலா இருந்துச்சு. இப்போ இவர்கிட்ட n நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்கு. அப்படின்னா இவர் யாரு? நெகட்டிவ்லி சார்ஜ் பாடி. எந்த அளவுக்கு எலக்ட்ரான்ஸ் இருக்கு? n நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எக்ஸஸா இருக்கு இன்டூ சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் போடுறீங்க. இப்போ இது ரெண்டு பேத்துக்கும் பாருங்க, n இன்டூ பியும் n இன்டூ யும் மேக்னிடியூட் வைஸ் சேம். ஒன்லி என்ன மட்டும் வித்தியாசம், இவர் பாசிட்டிவ்லி சார்ஜ், அவர் நெகட்டிவ்லி சார்ஜ். மித்தபடி ரெண்டு பேரோட மேக்னிடியூடும் சேம் இல்லையா. இப்போ இவங்க ரெண்டு பேரோட டோட்டல் சார்ஜும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஆஃப்டர் ஃபிரிக்ஷன் டோட்டல் சார்ஜும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா என்ன நடக்கும்? அகெயின் யூ வில் கெட் 0. ஒருவேளை இவர் எக்ஸ் கூலும் பிளஸ் எக்ஸ் கூலும், இவர் அப்போ மைனஸ் எக்ஸ் கூலுமா இருக்கும். சொல்றது புரியுதா? இவர் ஒருவேளை பிளஸ் எக்ஸ் கூலுமா இருந்தா இவர் மைனஸ் எக்ஸ் கூலுமா இருப்பாரு. ரெண்டு பேரையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? மறுபடியும் 0 தான் கிடைக்கும். சோ பை ஃபிரிக்ஷன் டோட்டல் சார்ஜ் இல்ல நெட் சார்ஜ் பிஃபோர் ஃபிரிக்ஷன் ஆஃப்டர் ஃபிரிக்ஷன் எப்பவும் என்னவா தான் இருக்கும்? 0வா தான் இருக்கும். எனி டவுட்? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாச்சும் டவுட் இருக்காடா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட். ஓகே, சோ இதான் சார்ஜிங். நோ டவுட், ஃபைன். இதான் சார்ஜிங் பை ஃபிரிக்ஷன் மெத்தட் ஆர் பை ரப்பிங் மெத்தட். ஓகேவா? சோ இதுல நெட் சார்ஜ் எப்பவும் 0வா இருக்கும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, செகண்ட் கேஸ். செகண்ட் கேஸ் என்னது? நோ டவுட், குட். செகண்ட் கேஸ் பை ரப்பிங் ஆர் பை ஃபிரிக்ஷன் முடிஞ்சது. அடுத்து என்ன இருக்கு? பை கண்டக்ஷன். பை கண்டக்ஷன். கண்டக்ஷன் அந்த பேர்லயே அதோட அர்த்தம் இருக்கு பாத்தீங்களா. கண்டக்ஷன் என்ன ஆகும்? சார்ஜ் ஃப்ளோ ஆகும். ஓகே, ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் ஃப்ரம் எங்க இருந்து எங்க போகணும் சார்? ஹை பொட்டன்ஷியல் டு லோ பொட்டன்ஷியல். ஓகே, ஹை பொட்டன்ஷியல் யாரோ அவர்கிட்ட இருந்து லோ பொட்டன்ஷியலுக்கு சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆகும். இதுல நிறைய கேசஸ் இருக்கு. இது ரொம்ப முக்கியமான டாபிக் பா. இது இந்த கண்டக்ஷன் மெத்தட் மட்டும் இது ரிலவெண்டா நிறைய சம்ஸும் இருக்கு. இது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம சம்ஸ் போயிட்டு அப்புறம் அடுத்த டாபிக் உள்ள போலாம். ஓகே, அதுதான் பெட்டரா இருக்கும். சரியா? சரி, பை கண்டக்ஷன். கண்டக்ஷன்ல என்னென்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். இதுல என்கிட்ட ஒரு சாலிட் ஸ்பியர் இருக்கு. ஓகே, ஒரு சாலிட் ஸ்பியர் இருக்கு. இதுல இருக்கிற சார்ஜ் வந்து Q1ன்னு வச்சுக்கோங்க. Q1ங்கிற சார்ஜ் இருக்கு. இப்போ சார் பொட்டன்ஷியல் நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும், ஏன்னா இது கிராவிடேஷன்ல படிச்சது. இந்த டாபிக்கு நம்ம இப்போ உடனே பொட்டன்ஷியல் படிக்க மாட்டோம். பட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பொட்டன்ஷியல் லேட்டா படிப்போம். ஓகே, பட் ஸ்டில் பொட்டன்ஷியலோட ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆல்ரெடி. அப்படி இல்லைனாலும் நான் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோ. ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஃபுல் டீடைல் நம்ம பொட்டன்ஷியல் படிக்கும்போது படிக்கலாம். இப்போதைக்கு ஒரு சார்ஜ் ஸ்பியர் இருந்து அதுல Qங்கிற சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா அவரோட பொட்டன்ஷியல் எதுக்கு ஈக்குவல்? K இன்டூ Q டிவைட் பை இவங்களோட ரேடியஸ் R இருந்துச்சுன்னா Rக்கு ஈக்குவல். ஓகே, இப்ப நான் ரெண்டு டிஃபரண்ட் ஸ்பியரை பத்தி பேசுறதுனால அவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கணும் இல்லையா. அதனால R1 R2ன்னு ரெண்டு ஸ்பியர் எடுத்துக்கிறேன். இப்போ பொட்டன்ஷியல் ஆஃப் திஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பியர் எதுக்கு ஈக்குவல்? K இன்டூ Q1 டிவைட் பை R1க்கு ஈக்குவல். இதுதான் பொட்டன்ஷியல், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு ஸ்பியர் ஆன் இட் சர்ஃபேஸ். அவர் சர்ஃபேஸ்ல இருக்கிற பொட்டன்ஷியல் இதுக்கு ஈக்குவல். இந்த ஃபார்முலா நீ ஜஸ்ட் ஞாபகம் வச்சிருக்கணும்டா. இந்த ஃபார்முலா நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் படிக்கும்போது இது ஒரு ஃபார்முலா மாதிரியே தெரியாது, ஏன்னா அங்க நம்ம இதோட பயங்கரமான ஃபார்முலாஸ் எல்லாம் பார்க்க போறோம். ஓகேவா? பட் ஸ்டில் இப்போதைக்கு இதை நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, தென் நெக்ஸ்ட் என்கிட்ட அதே மாதிரி இன்னொரு ஸ்பியர் இருக்கு. ஓகே, ரைட், இன்னொரு ஸ்பியர் இருக்கு. பட் இந்த ஸ்பியர்ல ஒரு கேஸ் நான் ரெண்டு கேஸ் சொல்றேன் பாருங்க. இவங்களோட ரேடியஸ் வந்து R2. இதுல சார்ஜ் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஓகே, Q2 0வா இருக்கலாம். சார் நான் இது சொல்றது ரெண்டு கேஸுமே பாசிபிள் தான், ரெண்டுமே நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கு. ஓகே, Q2க்கு
வேல்யூ இருக்கலாம், சார்ஜ் இருக்கலாம், Q2 ஓட வேல்யூ 0வாவும் இருக்கலாம். ரெண்டுமே பாசிபிள் தான். ஓகே, Q2க்கு வேல்யூ இருந்துச்சுன்னா ஃபார்முலா இப்போ நம்ம டெரைவ் பண்ண போற ஃபார்முலால Q2வை ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஒருவேளை Q2 ஓட வேல்யூ 0வா இருந்துச்சுன்னா நம்ம போட போற ஃபார்முலால எங்கெல்லாம் Q2 வருதோ அங்கெல்லாம் 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அவ்வளவுதான், சிம்பிள். சொல்றது புரிஞ்சுதா? Q2க்கு வேல்யூ இருக்கலாம், Q2க்கு வேல்யூ இல்லாமலும் போகலாம். விச் மீன்ஸ் ஒரே ஒரு ஸ்பியருக்கு மட்டும் சார்ஜ் இருக்கலாம், இன்னொரு ஸ்பியர் வந்து அன்சார்ஜ்டு ஸ்பியரா இருக்கலாம். ஓகே, சோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு ஸ்பியர் சார்ஜ்டாவும் இன்னொரு ஸ்பியர் அன்சார்ஜ்டாவும் இருக்கலாம். ரெண்டுமே பாசிபிள் தான். ஓகே, இப்போ என்ன பண்றாங்க சார் அப்படின்னா, ரெண்டு பேரையும் ஒரு ஒயர் மூலியமா கனெக்ட் பண்றாங்க. ஓகே, ஒரு கனெக்டிங் ஒயர்ல கனெக்ட் பண்ணலாம். கனெக்டிங் ஒயர் ஆர் கான்டாக்ட், ரெண்டையும் டச் பண்ண வைக்கலாம். ரெண்டும் ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. கனெக்டிங் ஒயர்ல ரெண்டு ஸ்பியரை கனெக்ட் பண்றதுனாலும் சரி, இல்ல ரெண்டு ஒயரை டச் பண்ண வைக்கிறதுனாலும் சரி, இது அண்டர் கண்டக்ஷன் மெத்தடுக்குள்ள வர கான்செப்ட் தான். எங்கெல்லாம் இந்த மாதிரி வருதோ அப்ப நீங்க இப்ப பார்க்க போறத நீங்க டைரக்டா அங்க சம்ல அப்ளை பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? சரி, என்ன நடக்கும் இப்படி பண்ண, என்ன சார் நடக்கும் அப்படின்னா, இந்த ரெண்டு பேத்துல யாரு ஹை பொட்டன்ஷியலோ, ஓகே சார், ஃபர்ஸ்ட் ஸ்பியரோட பொட்டன்ஷியல் போட்டோமா, V1 equals to KQ1 divided by R1. அதே மாதிரி செகண்ட் ஸ்பியருக்கும் ஒரு பொட்டன்ஷியல் இருக்கலாம். எப்போ அவங்களுக்கு ஒருவேளை சார்ஜ் இருந்தா, Q2ங்கிற சார்ஜ் அவருக்கு இருந்தாங்கன்னா, அப்போ K into Q2 divided by R2ங்கிறது அவரோட பொட்டன்ஷியல். ஒருவேளை சார்ஜ் இல்ல, அன்சார்ஜ் ஸ்பியர், அப்போ V2 என்னது, 0. ஓகே, சோ 0 பொட்டன்ஷியலும் இருக்கலாம், இல்லாட்டி V2 அப்படிங்கிற பொட்டன்ஷியலும் இருக்கலாம். ஓகே, ரெண்டுமே பாசிபிள். இந்த கேஸ் இருந்தா இந்த வேல்யூஸ் எடுத்துக்கோங்க, இந்த ரெண்டாவது கேஸ் இருந்தா 0ன்னு எடுத்துக்கோங்க. இந்த கேஸும் பாசிபிள், இந்த கேஸும் பாசிபிள். ஓகே, நான் ரெண்டையும் ஒரே இடத்துல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, சரி, இந்த சிச்சுவேஷன்ல என்ன நடக்கும் சார், இவங்களை இப்படி கனெக்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த ரெண்டு ஸ்பியரும் ஒரு காமன் பொட்டன்ஷியலை அட்டைன் பண்ணுவாங்க. அதுக்கு பேரு ஈக்விலிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸ்பியர் 1ம் ஸ்பியர் 2ம் என்ன பண்ணுவாங்க, ஒரு காமன் பொட்டன்ஷியலை அட்டைன் பண்ணுவாங்க. அதுக்கு பேரு பொட்டன்ஷியல் ஈக்விலிபிரியம். எப்படி தெர்மல் ஈக்விலிபிரியம், ரெண்டும் சேம் டெம்பரேச்சருக்கு வந்துச்சுன்னா அது தெர்மல் ஈக்விலிபிரியம் சொல்லுவோம் இல்லையா, தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்ல. அதே எக்ஸாக்ட் சிச்சுவேஷன் இது ஜேஇ அட்வான்ஸுக்கும் யூஸ் ஆகுமா? கண்டிப்பா ஆதித்யா, ஜேஇ மெயின்ஸ் அட்வான்ஸ் டாபிக் தான் நம்ம இங்க டீச் பண்ண போறது. ஜேஇ மெயின்ஸ் லெவல்ல ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா நீட்டுக்கு பக்காவா மார்க் எடுக்கலாம். ஓகே, சோ அதுக்காக தான் மெயின்ஸ் லெவல்ல இது யூஸ் ஆகுமா, இது ரொம்ப சிம்பிளா இருக்க டாபிக் மாதிரி இருக்குன்னு தோணும். இப்போ இதுல இருந்து நான் சம்ஸ்குள்ள போவேன் பாருங்க, அப்போ எப்படி மெயின் சம்ஸ் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. ஓகே, இந்த டாபிக்ல நிறைய சம்ஸ் வந்திருக்கு ஜேஇ மெயின்ஸ்ல. ஓகேவா, வில் டூ. என்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, நான் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகேவா, எல்லாம் மெயின்ஸ் கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதுல இருக்க கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது நமக்கு இன்னும் பக்கா கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, இந்த டாபிக் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், கண்டக்ஷன் டாபிக் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு புரியும். சரி சார், கவனிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்பியர், அதுல இருக்கிற சார்ஜ் Q1. ஓகே, ஸோ அவரோட பொட்டன்ஷியல் என்னது, V1 நமக்கு கிடைச்சிச்சு ஆல்ரெடி, ரைட்? Q1 சார்ஜ், அவரோட பொட்டன்ஷியல் KQ1 divided by R1. செகண்ட் ஸ்பியர்ல சார்ஜ் இருக்கலாம், அன்சார்ஜ்டாவும் இருக்கலாம். ஒருவேளை சார்ஜ்டா இருந்துச்சுன்னா அவரோட பொட்டன்ஷியல் V2 which is KQ2 divided by R2. ஒருவேளை அன்சார்ஜ்டா இருந்துச்சுன்னா அவரோட பொட்டன்ஷியல் 0. ஓகே, இந்த கொஸ்டின்ல வர கிவனுக்கு ஏத்த மாதிரி நீ இதை யூஸ் பண்ணுமா இல்ல இதை யூஸ் பண்ணுமாங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. ஓகே, நான் ஃபார்முலா இன் டர்ம்ஸ் ஆஃப் V2 Q2னே எடுத்துட்டு போறேன். உங்க சம்முக்குள்ள ஒருவேளை Q2 வரல, V2 வரலன்னா அந்த இடத்துல நீங்க 0 ரீப்ளேஸ் பண்ணிக்கோ. ஓகேவா, சிம்பிள், ரைட்? சரி, இப்போ சார்ஜ் ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். நான் அசியூம் பண்றது என்ன சார் அப்படின்னா, ஒரு ஸ்பியர்ல இருந்து, லைக் இவர் தான் எனக்கு, நானா எடுத்துக்கிறேன் ஹை பொட்டன்ஷியல் இவருன்னு. ஓகே, இஃப் V1 is maximum in compared to V2. சார் இதை நீங்க சும்மாலாம் அசியூம் பண்ண முடியாது. ஓகேவா, இப்போ எனக்கு வேல்யூ தெரியாதுன்னா நான் அசியூம் பண்றேன். ஓகே, இதை நீ எப்படி டிசைட் பண்ணணும்னா இதை வச்சு தான் டிசைட் பண்ணணும். இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த V1 ஓட வேல்யூ, V2 ஓட வேல்யூ, இதை வச்சு தான் நீங்க டிசைட் பண்ணணும். இதை இப்போ நான் உங்களுக்கு டெரிவேஷன் மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றதுனால நான் V1 பெருசு V2 சின்னதுன்னு எடுத்துக்கிறேன். நான் சொல்றது புரியுதா? இந்த ஃபார்முலா இருந்து தான்ப்பா நீங்க டிசைட் பண்ணணும் யார் ஹை பொட்டன்ஷியல் யார் லோ பொட்டன்ஷியல். ஒருவேளை சம்ல ஹை பொட்டன்ஷியல் லோ பொட்டன்ஷியல் தேவைப்பட்டுச்சுன்னா. ஓகேவா, சரி, இப்போ நான் என்ன பண்றேன்னா V1 பெருசுன்னு எடுத்துக்கிறேன், V2 சின்னதுன்னு எடுத்துக்கிறேன். என்ன நடக்கும், நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், சார்ஜ் என்ன ஆகும் சார், ஃப்ரம் ஹை பொட்டன்ஷியல் டு லோ பொட்டன்ஷியல் ஃப்ளோ ஆகுமா? ஓகே, யார் ஹை பொட்டன்ஷியல்? என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ்ல V1 தான் ஹை பொட்டன்ஷியல். அப்போ இங்க இருந்து இங்க சார்ஜ் ஃப்ளோ ஆகும்ல, எவ்வளவு சார்ஜ் ஃப்ளோ ஆகுதோ, கவனி, எவ்வளவு சார்ஜ் ஃப்ளோ ஆகுதோ அதை ஸ்மால் கியூன்னு எடுத்துக்கிறேன். இப்ப ஸ்மால் கியூங்கிற சார்ஜ் இங்க இருந்து ஃப்ளோ ஆகி இங்க போயிடுச்சு. இப்ப ஃபைனலா என்ன நடந்திருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பியர் அதோட ரேடியஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் வந்திருக்குமா? சார்ஜ் போனதுனால ரேடியஸ் அப்படியே தான் இருக்கும். இப்போ இவரோட சார்ஜ்
Q1 இருந்தவர் Q1 dash மாறிடுவார். இப்ப Q1 dash ஃபைனல் சார்ஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஸ்பியர், Q1 இனிஷியல் சார்ஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஸ்பியர். நான் சொல்றேன் இந்த வார்த்தைக்கெல்லாம் அர்த்தம் இருக்கு. ஏன்னா இந்த JEE மெயின்ஸ்ல இருக்க நிறைய சம்ஸ் எடுத்து பாருங்க, ஃபைனல் சார்ஜ் ஆஃப் தி ஸ்பியர் என்னன்னே கேட்பாங்க. ஓகே, அதுக்காக தான் நான் இந்த பாயிண்ட் தெளிவா சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ஆஃப்டர் கண்டக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்பியரோட ஃபர்ஸ்ட் ஸ்பியர்ல இருக்கிற சார்ஜ் Q1 டேஷ்னு சொல்றேன். ஃபார்முலா படி இது என்ன சார்? Q1 டேஷ் என்னது? ஃபார்முலா படி நான் இங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் கண்டென்ட்டை. இதுல இருந்து சொல்லுங்க இப்போ வாட் இஸ் Q1. இத கவனிங்க. Q1 டேஷ் என்னன்னு சொல்லுங்க. கம் ஆன், இத நல்லா கவனிங்க. கண்டக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம், ஈக்குவிலிபிரியம் ஆனதுக்கு அப்புறம், ஓகேவா, Q1 டேஷ் என்னவா ஆகும்? Q1 டேஷ் என்னன்னு சொல்லலாம்? Q1 டேஷ் என்னப்பா சொல்லலாம்? Q1 மைனஸ் Qன்னு சொல்லலாமா? சோ உன் சம்ல எப்போவாது Q1 டேஷ் அதாவது ஃபைனல் சார்ஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஸ்பியர்னு கேட்டா அவன் கேக்குறது Q1 டேஷ் அதாவது Q1 மைனஸ் Q அதை தான் கேட்கிறான். Q/2வா? நோ 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 நோ. ராம் ஜோயல் நோ, கிடையவே கிடையாது. அது எப்ப நடக்கும் தெரியுமா? ரெண்டு பேரும் ஐடென்டிக்கல் ஸ்பியரா இருந்தா, R1 ஈக்குவல்ஸ் டு R2 இருந்தா மட்டும்தான், அந்த ஒரே ஒரு கேஸ்க்கு மட்டும்தான் நீங்க சொல்றது நடக்கும். அதுவும் எப்போ Q/2 மாறும்னா ஃபர்ஸ்ட் ஸ்பியர் மட்டும் Qவா இருந்து செகண்ட் ஸ்பியர் 0வா இருந்தா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்பியர் Qவா இருந்து செகண்ட் ஸ்பியர் 0வா இருந்து ரெண்டு பேரும் ஐடென்டிக்கல் ஸ்பியரா இருந்தாதான் Q/2 மாறும். ஓகே, சோ நீ அந்த ஃபார்முலாலாம் ஞாபகம் வச்சுக்காத சார். இப்ப நான் சொல்ல போற கேஸ புரிஞ்சுக்கோ. இதுல ஒரு ஃபார்முலா சொல்வேன் நானு, அந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, அதுதான் ஜெனரல் ஃபார்முலா. ஓகே, ரைட். சரி, Q1 minus Q. குட் 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 குட். அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபைனல் சார்ஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஸ்பியர். ரைட். சோ செகண்ட் ஸ்பியர் என்ன ஆகலாம்? செகண்ட் ஸ்பியர் என்ன ஆகலாம்? ஒருவேளை அவருக்கு இனிஷியலா Q2 இருந்தா, கவனி, இனிஷியலா Q2 இருக்கிற இந்த கேஸா இருந்தா, இப்போ செகண்ட் ஸ்பியரோட சார்ஜ் Q2 பிளஸ் Qன்னு மாறுமா? இதுதான் Q2 டேஷ். கரெக்டா சார்? இது எந்த கேஸுக்கு சொல்றேன்? நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? செகண்ட் ஸ்பியர்ல Q2ங்கிற சார்ஜ் இருக்கலாம், இல்லாட்டி செகண்ட் ஸ்பியர் அன்சார்ஜாவும் இருக்கலாம். கரெக்ட். ஒருவேளை Q2வா இருந்தா இப்படி மாறுவாரு. ஒருவேளை Q2 இல்லாம இருந்திருந்தா வெறும் Q மட்டும் தான் இருக்கும் சார். இது 0 போட்டுருவீங்கல்ல? இது வரைக்கும் புரிஞ்சுதா? Q1 பிளஸ் Q2/2 இருக்கலாம்ல சார்? பிளஸ் பிளஸ் எதுக்கு பிளஸ்? புரியல. நீட் தமிழன் அப்படி இல்லப்பா, வெயிட் பண்ணுங்க, நான் சொல்றேன். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். அதெல்லாம் ஒரு பர்டிகுலர் கேஸுக்கு மட்டும் தான் பொருந்தும் நீங்க சொல்றது. ஓகே, சோ நீங்க இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஃபைனல் சார்ஜ் என்னது? Q2 பிளஸ் ஸ்மால் q. Q2 பிளஸ் ஸ்மால் q. இது வரைக்கும் புரிஞ்சுதா? இப்பதான் முக்கியமானதை கால்குலேட் பண்ண போறோம். அந்த ஸ்மால் q யாருங்கிறத கண்டுபிடிக்க போறோம். ரைட். நான் சார்ஜ் எப்போ ஸ்டாப் ஆகும்னு சொன்னேன்? சார்ஜ் எப்போ ஸ்டாப் ஆகும்னு சொன்னேன்? இங்க பாருங்க, இந்த கண்டிஷன்ல இருந்து இந்த கண்டிஷனுக்கு சார்ஜ் போயிட்டு இருக்குல்ல, இப்போ சார்ஜ் ஃப்ளோ இருக்கு இல்லையா, சார்ஜ் ஃப்ளோ ஸ்டாப் ஆயிடும். ஏன் ஸ்டாப் ஆகுது அப்படின்னா, இந்த சர்ஃபேஸோட பொட்டன்ஷியலும் இந்த சர்ஃபேஸோட பொட்டன்ஷியலும் சேமா இருக்கும். இந்த ரெண்டு சர்ஃபேஸோட பொட்டன்ஷியலும் சேம் பொட்டன்ஷியல் வரும்போது சார்ஜ் ஃப்ளோ ஃப்ரம் ஒன் ஸ்பியர் டு அனதர் ஸ்பியர் ஸ்டாப் ஆகும். இதுக்கு பேரு ஈக்விலிபிரியம் கண்டிஷன். ஓகே, இதுக்கு பேரு ஈக்விலிபிரியம் கண்டிஷன். குட் குட், கரெக்ட். ஈக்விலிபிரியம் கண்டிஷன். ரைட். சோ ஈக்விலிபிரியம் கண்டிஷன்ல இது ஸ்டாப் ஆயிடும். இப்ப சொல்லுங்க, இந்த ஃபைனல் கேஸ்ல ரெண்டு பேத்தோட பொட்டன்ஷியலும் V தானே? ஃபர்ஸ்ட் ஸ்பியரோட பொட்டன்ஷியலும் V தான், செகண்ட் ஸ்பியரோட பொட்டன்ஷியலும் V தான். நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? ஒரு ஸ்பியர் இருந்துச்சுன்னா அந்த ஸ்பியர்ல இருக்கிற பொட்டன்ஷியலை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? KQ/R. இப்போ இந்த ஸ்பியர்ல இருக்கிற சார்ஜ் என்ன சார்? Q1 டேஷ் தானே? அப்போ இவரோட சர்ஃபேஸ்ல இருக்கிற பொட்டன்ஷியல் எதுக்கு ஈக்குவல்? Q1 டேஷ் டிவைட் பை R1. கரெக்டா? அதே மாதிரி இந்த ரெண்டாவது ஸ்பியரோட பொட்டன்ஷியல் எதுக்கு ஈக்குவல்? Q2 டேஷ் டிவைட் பை R2. அப்போ சேம் அதே பொட்டன்ஷியல் தான் K into Q2 டேஷ் டிவைட் பை R2. இது புரிஞ்சுதா? கிளியர்? இங்க இருந்து இங்க எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சாப்பா? KQ1 divided by R1 equals to KQ1 dash divided by R1 equals to KQ2 dash divided by R2. ஏன் வந்துச்சுன்னு புரிஞ்சா?
ரைட்? நெக்ஸ்ட் போலாமா? அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணுவோம் நம்ம? அடுத்த ஸ்டெப்ல இங்க பாருங்க, கே கே கேன்சல் பண்ணிக்கலாமா? இப்போ what is q1 dash? q1 dashங்கிறது q1 minus small q divided by r1 equals to q2 dash. q2 dashங்கிறது q2 plus q divided by r2. கரெக்ட்? இப்போ நம்ம யாரை கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னா சார்ஜ் ஃப்ளோ. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பியர்ல இருந்து செகண்ட் ஸ்பியருக்கு ஒரு சார்ஜ் போச்சு இல்லையா, எவ்வளவு சார்ஜ் போயிருக்கு அப்படிங்கறத கால்குலேட் பண்ண போறோம். ஓகே, சோ இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போறது ஸ்மால் கியூ. ஸ்மால் கியூ தெரிஞ்சுன்னா இந்த சம்ல எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் சால்வ் பண்ணிட முடியும். அதனாலதான் இப்போ நான் ஸ்மால் கியூக்குள்ள போறேன். ஓகே, கவனிங்க. இப்போ ஸ்மால் கியூ இஸ் ஈக்குவல்ஸ் டு, ஒரு நிமிஷம் பாயிண்ட் அதிகமா வந்துச்சா. ஓகே, சோ ஸ்மால் கியூ ஈக்குவல்ஸ் டு, இந்த இந்த இதை நீங்க இது பண்ணுங்கப்பா. ஒரே நிமிஷம், நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாவே போறேன். நான் டைரக்டா ஃபார்முலாக்குள்ள போல, ஜஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போங்க. இந்த R2 இங்க மல்டிப்ளை பண்ணுங்க, இந்த R1 இங்க மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன ஆகும்? Q1 times R2 minus Q times R2 equals to Q2 times R1 plus small q times R1. இது கரெக்டா? ரைட்? R2 இங்க மல்டிப்ளை பண்றேன், R1 இந்த பக்கம் மல்டிப்ளை பண்றேன், காமனா மல்டிப்ளை பண்றேன். பண்ணதுக்கு அப்புறம் இப்படி மாறும். உங்களுக்கு யார் தேவைப்படுறா? ஸ்மால் கியூ. ஸோ ஸ்மால் கியூ மட்டும் வெளில எடுங்க. இந்த ஸ்மால் கியூ இருக்கிற டேர்ம் மட்டும் ஒரு இடத்துல வச்சுக்கோங்க, மீதியை ரைட் சைடு எடுத்துட்டு போங்க. அதாவது இந்த டேர்மை இங்க எடுத்துட்டு போறேன், இந்த டேர்மை இங்க எடுத்துட்டு வரேன். வந்த என்ன ஆகும்பா? Q1 times R2, இந்த டேர்ம் இங்க வந்துச்சுன்னா மைனஸ் Q2 times R1 ஈக்குவல்ஸ் டு, இந்த மைனஸ் டேர்ம் இந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ்ஸா மாறுமா? which is equals to, ஒரே நிமிஷம், which is equals to small q into r1 plus r2 வருமா? ஏன்னா இங்கேயும் q இருக்கு, இங்கேயும் q இருக்கு. இந்த r2 r1 இந்த பக்கம் பிளஸ் ஆகும் இல்லையா? ரைட்? அப்போ அந்த ஸ்மால் q into r1 plus r2 இருக்குல்ல, இதுல இந்த டேர்ம் மட்டும் கீழே எடுத்துட்டு வந்துடலாமா? ரைட்? அப்போ ஸ்மால் q இங்க இருக்கும், கீழே r1 plus r2. இப்போ இந்த ஃபார்முலா தான் இம்பார்ட்டன்ட். நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 ஃபார்முலா சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? அந்த எல்லா ஃபார்முலாவும் இதுக்குள்ள இருந்து வரும். இப்போ ஐடென்டிக்கல் ஸ்பியர் போட்டு பாருங்க. ஐடென்டிக்கல் ஸ்பியர் இப்போ நீங்க சொன்ன கேசஸ் எல்லாமே போடுவோம், எல்லாத்துக்கும் இதுல இருந்து வரும். இது ரொம்ப முக்கியமான ஃபார்முலா சார், இந்த சார்ஜ் ஃப்ளோ ஆகுற கண்டிஷன்ல இதை மறந்துடாது. ஓகே, இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா இந்த ஃபார்முலா நீ ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ப்ராசஸ்லாம் உட்காந்து சம் போடும்போது சால்வ் பண்ணிட்டு இருக்க கூடாது. இது பண்ண முடியாது. பண்ண முடியாதுன்னா டைம் எடுக்கும் சார். பண்ண முடியாது இல்ல, பண்ண முடியும், பட் ஸ்டில் டைம் எடுக்கும். ஓகே, நீ இந்த ஐடியாவை புரிஞ்சுக்கணும். என்ன பண்றோங்கிற ஐடியா, இதுக்கு பின்னாடி ஏன் இது ஈக்குவல் பண்றோம், பொட்டன்ஷியல் ஏன் ஈக்குவல் ஆகுது, சார்ஜ் எங்க இருந்து எங்க போகுது, யார் ஹை பொட்டன்ஷியல் யார் லோ பொட்டன்ஷியல், இதுக்குள்ள எந்த பாயிண்ட்டுக்குள்ள போய் அவன் கொஸ்டின் கேட்டாலும் இந்த வேல்யூ தெரிஞ்சுக்கிட்டனா ரிவர்ஸ்ல போலாம். இவன் எந்த பாயிண்ட கேட்டாலும் போலாம். இனிஷியல்ஸ் இது தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. Q1 என்னவா இருக்குன்னு கேட்கலாம், Q2 என்னவா இருக்குன்னு கேட்கலாம், Q1 டேஷ் என்னவா இருக்குன்னு கேட்கலாம், Q2 டேஷ் என்னவா இருக்குங்களா, காமன் பொட்டன்ஷியல் என்னன்னு கேட்கலாம். இதுக்குள்ள அவன் எங்க போனாலும் உனக்கு இது தெரிஞ்சா போதும், ரிவர்ஸ்ல போயிடலாம். கிளியர்? கிளியர், புரிஞ்சுதா? சரி, இப்போ சம்குள்ள போறோம், கவனிங்க. இப்போ நம்ம கேசஸ் எல்லாம் வருவோம். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கேஸ் எடுக்கிறேன். ஒருவேளை என்னோடது ஐடென்டிக்கல் ஸ்பியர்ஸ். ஓகே, ஐடென்டிக்கல் ஸ்பியர்ஸ். ஐடென்டிக்கல் ஸ்பியர்ஸ்னா என்ன சார்? ரெண்டு ஸ்பியர் சேம் ரேடியஸ்ல இருக்கும் இல்ல, அதானே? சோ இது ஒரு ஸ்பியர். ஓகே, காப்பி பண்ணிட்டு மறுபடியும் இங்க போட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். இது ஒரு ஸ்பியர். ஓகே, ரெண்டு ஸ்பியர் இருக்கு. ரெண்டு ஸ்பியரோட ரேடியஸும் சேமா இருக்கும் இல்லையா? இதுவும் ஆரா இருக்கும், இதுவும் ஆரா இருக்கும். அப்ப ஐடென்டிக்கல் ஸ்பியர்னா என்ன அர்த்தம்? R1 is equals to R2 ன்னு அர்த்தம். ஓகே, இப்போ ஒருவேளை ரெண்டு பேத்துக்கு இருக்கிற சார்ஜ் Q1 Qவாவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஈக்குவல் சார்ஜ் இருக்கு. ஐடென்டிக்கல் ஸ்பியர்ஸ் ஆர் சார்ஜ் சேம் சார்ஜ் ஆஃப் Q கூலும் அப்படின்னு சொல்லிட்டான். ஓகே, இப்படி இருந்தா இவரோட இனிஷியல் பொட்டன்ஷியல் என்னவோ அதே தான் ரெண்டாவது ஸ்பியரோட பொட்டன்ஷியலாவும் இருக்கும். கரெக்ட் தானே? அப்போ இங்க இருந்து என்ன சார்ஜ் ஃப்ளோ ஆகும் சார் அப்படின்னு கேட்டா, இட் வாஸ் 0. ஃபார்முலா போட்டு பாருங்க, 0 வரும். சார்ஜ் ஃப்ளோ ஆகாது சார், ஏன்னா இவரும் ஈக்குவல் பொட்டன்ஷியல் தானே. சார்ஜ் எங்க இருந்து எங்க ஃப்ளோ ஆகும்? சார்ஜ் எங்க இருந்து எங்க ஃப்ளோ ஆகும்? ஹை பொட்டன்ஷியல் டு லோ பொட்டன்ஷியல் தானே சார் ஃப்ளோ ஆகும். நான் சொன்னேன்னா ஹை பொட்டன்ஷியல் டு லோ பொட்டன்ஷியல் தான் சார்ஜ் ஃப்ளோ ஆகும்னு சொன்னேன். இப்போ நான் சொன்ன கேஸ்ல ரெண்டு பேரும் ஐடென்டிக்கல், ரெண்டு பேர்த்திட்டு இருக்கிற சார்ஜும் சேம். அப்போ இவரோட பொட்டன்ஷியலும் KQ டிவைட் பை R, இவரோட பொட்டன்ஷியலும் KQ டிவைட் பை R. ரெண்டு பேரும் சேம் பொட்டன்ஷியல் இருக்காங்க. அப்ப சார்ஜ் என்ன ஆகாது? எந்த ஸ்பியர்ல இருந்து எந்த ஸ்பியருக்கும் ஃப்ளோ ஆகாது. ஓகே,
நீங்க அது தெரியலனா நீங்க ஸ்மால் q தானே சார்ஜ் ஃப்ளோ அப்ளை பண்ணி பாருங்க. q1 is q, r2 is r, minus q2 is also q, r2 is also r, divided by r plus r was 2r. கீழ என்ன வேணாலும் இருக்கட்டும் சார், numerator 0, so answer will be 0. Right? Correct? Any doubt? Okay, சரி. இப்போ சார்ஜ் டிஃபரெண்டா இருக்கு. சேம் அதே ஐடென்டிக்கல் ஸ்பியர் பட் சார்ஜ் வந்து டிஃபரெண்டா இருக்கு. அப்படி எடுத்துக்கலாம். ஓகேவா? காப்பி பேஸ்ட், அடுத்து பேஸ்ட். ஓகே, சரி கவனிங்க. இப்போ சேம் ஐடென்டிக்கல் ஸ்பியர் தான், ரேடியஸ் சேம். கரெக்டா? ஆனா இவர்கிட்ட இருக்கிற சார்ஜ் q, ஒருவேளை இவர்கிட்ட இருக்கிற சார்ஜ் 0. இது யாரோ இப்போ ஒரு கேஸ் சொன்னீங்க இல்லையா, q/2 ஒரு கேஸ் சொன்னீங்கல்ல, அந்த கேஸ் தான் இது. ஓகே, இப்போ ஸ்டடி ஸ்மார்ட் நீங்க சொன்னதான். ஓ v2 பெருசா இருந்தா கேக்குறீங்களா? எஸ் நான் அடுத்த கேஸ் சொல்றேன். இப்போ v2 பெருசா இருந்து v1 என்ன ஆகும் அப்படிங்கறத நான் சொல்றேன் அடுத்த கேஸ். வெயிட் பண்ணுங்க, இப்போ இதை முடிச்சிடலாம். சோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்பியரோட பொட்டன்ஷியல் அதிகமா, செகண்ட் ஸ்பியரோட பொட்டன்ஷியல் என்னது? 0 சார். கம்மியெல்லாம் இல்ல, 0. இனிஷியலா தேர் இஸ் நோ சார்ஜ். இவர்கிட்ட மட்டும் தான் சார்ஜ் இருக்கு, இவர்கிட்ட சார்ஜே இல்ல. அப்போ இந்த 0வை நீங்க q2ன்னு எடுத்துக்கணும், இந்த q-வை நீங்க q1ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ இவர் தான் ஹை பொட்டன்ஷியல், இங்க இருந்து தான் சார்ஜ் ஃப்ளோ ஆயிருக்கும். இப்போ ஃப்ளோ ஆற சார்ஜை கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா என்ன சொல்லுது? q1 into r2 minus q2 into r1 divided by r1 plus r2. இங்க q1 என்னது? q into r2 என்னது? r minus q2 என்னது? 0 தானே q2 into r1 என்னது? r, ரெண்டு பேரும் ஐடென்டிக்கல் ஸ்பியர், divided by r1 plus r2 என்னது? 2r. ஹாய் தமிழ். ஓகே ஓகே ஓகேடா, ரைட். இது புரிஞ்சா? இப்போ என்ன ஆயிடும்? இந்த டேர்ம் 0 ஆயிடும். அடுத்து என்ன கிடைக்கும் சார்? q into r divided by 2r. Now r will cancel, so small q equals to q/2. கவனிங்க, இது ஆன்சர் கிடையாது, இதே வேல்யூ தான் ஆன்சர். பட் ஆனா இது ஆன்சர் கிடையாது. குழப்பறனா? இது ஆன்சர் கிடையாது, இந்த வேல்யூ தான், பட் இது ஆன்சர் கிடையாது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இங்க பாருங்க, லிசன். நீங்க கண்டுபிடிச்சது எவ்வளவு சார்ஜ் ஃப்ளோ ஆயிருக்குன்னு. இங்க q இருந்துச்சா இனிஷியலா, அதுல q/2 ஃப்ளோ ஆயிடுச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்பியர்ல என்ன சார் இருக்கும்? பேஸ்ட் ஆக மாட்டேங்குது. இதான ஃபர்ஸ்ட் ஸ்பியர். ஃபர்ஸ்ட் ஸ்பியர்ல q இருந்துச்சுப்பா, q இருந்துச்சு, அதுல q/2 போயிடுச்சு. நம்ம இததான் என்னன்னு போட்டோம் ஞாபகம் இருக்கா? q1 minus q ன்னு போட்டோம். இதான் யாரு? q1 dash. Correct? So final charge of first sphere q minus q/2, which means q/2. Okay, second sphere என்ன இருக்கும்? செகண்ட் ஸ்பியர்ல தான் 0ல இருந்தாரு, q தான் உள்ள வந்திருக்காரு. இப்போ செகண்ட் ஸ்பியரோட சார்ஜ் என்னவா மாறும்? 0 plus small q ன்னு வருமா? which is also q2 dash is also என்னது? q2 dash is also 0 plus small q is q/2. Okay, so ரெண்டாவது ஸ்பியருக்கும் q/2 தான் இருக்கும், ஃபர்ஸ்ட் ஸ்பியருக்கும் q/2 தான் இருக்கும். கரெக்டா தமிழ்? இதான் நீங்க சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. ஓகே சார், அந்த ஃபார்முலா எப்போ மட்டும் பொருந்தும்? ஐடென்டிக்கலா இருந்து ஒரு ஸ்பியர் q-வா இருந்து இன்னொரு ஸ்பியர் 0வா இருந்துச்சு அப்படின்னா, அப்போ ஃபைனலா ரெண்டு பேத்துக்கும் q/2 இருக்கும். ஓகேவா? பட் அப்படிதான் இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஓகே, நிறைய சம்ஸ் அந்த மாதிரி இருக்காதுப்பா. ஓகேவா? சோ அதனாலதான் நான் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? சோ சம்ஸ்ல இது நிறைய இடத்துல யூஸ் ஆகும் பாருங்க. இப்ப நான் வச்சிருக்க சம்ஸ்லயே ஒரு 5-6 சம்ஸ் வந்து இதே மாதிரியான ரிலவெண்டா இருக்கும். ஓகே, பயங்கரமா இருக்கும் அந்த கொஸ்டின்ஸ்லாம். நம்ம அதை தான் பார்க்க போறோம். சரி, சம்ஸ் பார்த்துட்டு வரலாமா? சம்ஸ் பார்த்துட்டு வரலாமா? சரி, இதுல இன்னொருத்தங்க யாரோ ஒருத்தங்க ஒரு டவுட் கேட்டிருந்தீங்கல்ல, சோ அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறமேட்டு போலாம். ஒருவேளை v2 பெருசா இருந்து v1 சின்னதா இருந்தா என்ன சார் ஆகும்? அந்த மாதிரி நடக்க முடியுமா அப்படின்னு நடக்கலாம், கண்டிப்பா நடக்கலாம் அந்த மாதிரி. இப்போ மூணாவது கேஸ் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒருவேளை உங்களோட v2 பெருசா இருக்கு, v1 சின்னதா இருக்கு. ஈவன் v1 0வா கூட இருக்கலாம், இல்ல கம்மியா கூட இருக்கு சார், அப்படி கூட இருக்கும். நான் கம்மியா இருக்கிற மாதிரி போடுறேன். ஓகே, 0வா இருக்கு, நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகேவா? ஜனனி ஸ்ரீ ஒன்ஸ் அகைன் ரிவைஸ் ஃபுல்லா வாடா. இங்க பாருங்க, நம்ம இந்த ஃபார்முலாவை எடுத்திருக்கோம் இல்லையா? இது என்ன ஃபார்முலா? இது சார்ஜ் ஃப்ளோ ஃப்ரம் ஒன் ஸ்பியர் டு அனதர் ஸ்பியர், ரைட்? ஒரு ஸ்பியர்ல இருந்து இன்னொரு ஸ்பியருக்கு எவ்வளவு சார்ஜ் போகுது அப்படிங்கிற ஃபார்முலாவை கால்குலேட் பண்ணிட்டோம். இந்த டெரிவேஷன் எப்படி வரும், இதுக்குள்ள என்னென்ன நடக்குதுங்கிறதுல நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இதை ஒரு டைம் நீங்க வீடியோவா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதை பாத்துக்கோங்க. இப்போதைக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சா போதும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி கண்டக்ஷன் சாப்டர்ஸ் டாபிக்ஸ்ல இந்த ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும். எந்த சார்ஜ் போகும், எவ்வளவு போயிருக்கும், ஃபைனலா இவங்க கிட்ட எவ்வளவு இருக்கும், அவங்க கிட்ட எவ்வளவு இருக்கும், இந்த மாதிரி எதனாலும் கால்குலேட் பண்ண முடியும்.
ஓகேவா? சோ இந்த ஃபார்முலா தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இது என்னன்னா Q1 into R2 minus Q2 into R1 divided by R1 plus R2. ஈஸி சார். ஒரு 2-3 சம் போட்டாலே இந்த ஃபார்முலா ஞாபகம் வந்துடும். ஓகே, நம்ம இப்போ பாருங்க, நானே இப்போ 4-5 கேஸ் போட போறேன். அதுலயே உங்களுக்கு அந்த ஃபார்முலா ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் ஆயிடும். சரியா? இப்போ நான் இதுல சில கேசஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். ஐடென்டிக்கல் ஸ்பேரா இருந்தா Q1 வந்து Q வச்சுக்கிட்டு Q2 0வா இருந்தா R1 R2 இருந்தா எப்படி நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? இதே ஒருவேளை ரெண்டு ஸ்பேரும் ஐடென்டிக்கலா இருக்கு, ஒருத்தங்கிட்ட மட்டும் சார்ஜ் இருக்கு, இன்னொருத்தங்கிட்ட 0வா இருந்துச்சுன்னா அப்ப Q1க்கு பதிலா Q போடலாம். இங்க இருக்கு பாருங்க, Q1க்கு பதிலா Q, ரெண்டாவது ஸ்பேர்ல Q2க்கு பதிலா 0. ஏன்னா இனிஷியலா 0 கிடையாது. ரெண்டு ஸ்பேரோட ரேடியஸும் சேம் தான், R1 R2 ரெண்டும் சேம் தான். டிவைட் பை R1 plus R2, ரெண்டுமே R plus R போட்டீங்கன்னா 2R வரும். சோ பேலன்ஸ் பண்ணீங்கன்னா Q/2 வரும். இந்த Q/2ங்கிறது என்னன்னா சார்ஜ் ஃப்ளோ ஃப்ரம் ஒன் ஸ்பியர் டு another ஸ்பியர். கரெக்ட்? சோ யாரு ஹை பொட்டன்ஷியலோ அவங்ககிட்ட இருந்து லோ பொட்டன்ஷியலுக்கு ஃப்ளோ ஆகுற சார்ஜ் தான் இந்த Q/2. சரி, இவர்கிட்ட இனிஷியலா Q இருந்துச்சு, அதுல Q/2 போயிடுச்சு. அப்ப மீதி எவ்வளவு இருக்கும்? Q minus Q/2. அதுதான் இது, Q minus Q/2 இவர்கிட்ட இருப்பாரு. இந்த ரெண்டாவது ஸ்பியர் கிட்ட இனிஷியலா 0 சார்ஜ் இருந்துச்சு, இவர்கிட்ட Q/2 உள்ள வந்திருக்கு. அப்ப இவர்கிட்ட ஃபைனலா என்ன இருக்கும்? Q/2 மட்டும் இருக்கும் இல்லையா? சோ Q/2 தான் ரெண்டாவது ஸ்பியரோட சார்ஜ். ஓகே, கிளியர்? சிம்பிள். சரி, இந்த ஒரு கேஸ் முடிச்சிடறேன். ஒருத்தங்க கேட்டீங்க இல்லையா, அந்த ஒரு கேஸ் பார்த்துடலாம், அப்புறம் நம்ம அடுத்து போவோம். ஓகே சார், சார்ஜே வேரியபிள் குவான்டிட்டியா கொடுக்க முடியாது? கொடுக்க முடியும் ஜோயல், அதுதான் சொன்னேன். இப்படி வேரியபிள்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஒய் அப்படி சொல்றீங்களா ஜோயல்? ஜோயல், சார்ஜ் வந்து வேரியபிளா இருந்தா கூட ஃபார் ஸ்பியரோட ரேடியஸை கம்பேர் பண்ணும்போது இட் ஷுட் பி a கான்ஸ்டன்ட். கடைசியா கான்ஸ்டன்டா தான் ஆகணும். ஸ்பியருக்கு இன்சைட்ல உள்ள போக 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 சார்ஜோட வேல்யூ கம்மியாயிட்டே போகும் வித் ரெஸ்பெக்ட் டு த ஃபங்க்ஷன் ஆஃப் டென்சிட்டி ஆஃப் சார்ஜ். ஆனா சர்ஃபேஸுக்குன்னு வரும்போது உள்ளுக்குள்ள எவ்வளவு சார்ஜ் இருக்கும் அது கான்ஸ்டன்டா தான் இருக்கும். ஓகேவா? அந்த இடத்துல வேரியபிள் டைமை பொறுத்தா பண்ணலாம். டைமை பொறுத்தும் பண்ண முடியும், கண்டிப்பா பண்ணலாம், டைமை பொறுத்து பண்ணலாம். ஆனா என்ன பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, ஏதாவது ஒரு டைம்ல தான் கேட்க முடியும், இந்த இன்ஸ்டன்ட்ல என்ன சார்ஜ் போயிட்டு இருக்கும் அப்படிதான் கேட்க முடியும். ஓகே, கரண்ட் எலக்ட்ரிசிட்டி வீடியோ போடுங்க சார். கண்டிப்பா நெக்ஸ்ட் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி தான். பட் இந்த சாப்டர் ஃபுல்லா முடிச்சுட்டு, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஃபுல்லா முடிச்சுட்டு, அடுத்து கெப்பாசிட்டன்ஸ் முடிச்சுட்டு, அடுத்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. கரண்ட் எலக்ட்ரிசிட்டிலாம் பாருங்க, நான் செம்ம மெத்தட்லாம் சொல்லி தரேன். என்னோட ஓன் ஐடியா நிறைய இருக்கு, அதெல்லாம் சொல்லி தரேன். நீங்க இந்த கிர்ச்சாஃப்ஸ் லா அதெல்லாம், இந்த சிம்மெட்ரிக் லா அதெல்லாம் எதுவுமே இல்லாம சம்ஸ் போட முடியும். ஓகே, சோ அது நிறைய ஐடியா இருக்கு, நான் உங்களுக்கு அதெல்லாம் டீச் பண்றேன் பொறுமையா. ஓகே, சோ இப்போ முடிச்சிடலாம் கைஸ், இதை முடிச்சிருவோம். சரி, இப்போ V2 பெருசா இருந்து V1 சின்னதா இருந்தா, ஓகே, நீ ஒருத்தன் கேட்டாங்க இல்லையா, சோ அந்த மாதிரி கேசஸ்ல. ஓகே, ஒரு நிமிஷம் இமேஜஸ் மட்டும் போட்டுக்கிறேன். அந்த டவுட் கேட்டவங்க இருக்கீங்களாப்பா? இது V1 பெருசா இருந்து V2 பெருசா இருந்து V1 சின்னதா இருந்தா என்ன ஆகும் சார் கேட்டவங்க இருக்கீங்களா? ஓகே, சரி, இப்போ ஒருவேளை இதோட சார்ஜ் சார் இங்க பாருங்க, நான் வேல்யூ வச்சு இந்த சம் அப்ரோச் பண்றேன், அதான் பெட்டர் மெத்தடா இருக்கும். இந்த சார்ஜ் ஒருவேளை Q/3, ஓகே, இந்த சார்ஜ் ஒருவேளை 2Q/3 இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்படி இருக்கு, ரெண்டு ஸ்பியர் இருக்கு, ஸ்பியரோட ரேடியஸ் சேமா இருக்கணும்னு அவசியம் இல்லை, வேறையா கூட இருக்கலாம். ஓகே, ஸ்டில் நான் இதை வந்து 2R எடுத்துக்கிறேன், இதோட ரேடியஸை Rன்னு எடுத்துக்கிறேன், ரேடியஸையும் மாத்திக்கிறேன். ஓகே, ரேடியஸும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், அதே மாதிரி சார்ஜையும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இவங்கள ஒரு கனெக்டிங் ஒயர்ல கனெக்ட் பண்றேன். என்ன ஆகும்னா சார், இங்க இப்ப கவனி, ஒரு முக்கியமான பாயிண்ட் நான் சொல்றேன். இப்போ ஒன்னோட விருப்பம் தான், இங்க இருந்து இங்க சார்ஜ் போற மாதிரி எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல இங்க இருந்து இங்க சார்ஜ் போற மாதிரி நீ எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆன்சர்ல எந்த தப்பும் வராது. ஓகே, இப்போ நமக்கே தெரியும் சார், இங்க யாரு ஹை பொட்டன்ஷியல்ல இருக்கா? செகண்ட் ஸ்பியர் தானே. ஆனா நான் ஃபர்ஸ்ட் ஸ்பியர் ஹை பொட்டன்ஷியல் நான் நினைச்சிட்டு இங்க இருந்து இங்க சார்ஜ் போற மாதிரி எடுத்துக்கிறேன், ஸ்மால் கியூங்கிற சார்ஜ். ஆன்சர்ல எந்த மிஸ்டேக்கும் வராது பாருங்க. ஜஸ்ட் சைன் நமக்கு காமிச்சு கொடுக்கும், நீ எங்க தப்பு பண்ணிருக்கங்கிறத சைன் உனக்கு காமிக்கும். சோ அதை எப்படி அப்ரோச் பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், இப்போ மறுபடியும் நீங்க பொட்டன்ஷியல்லாம் எதுவும் கால்குலேட் பண்ண வேணாம் சார், சிம்பிள். எவ்வளவு சார்ஜ் போகுது அதுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க? எவ்வளவு சார்ஜ் போகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா சார் யூஸ் பண்ணுவோம்? ஸ்மால் q is equals to Q1 into R2. இங்க Q1 என்னது? Q/3. so Q/3 into R2. R2 என்னது? R. then minus Q2 into 2 times Q2. I mean Q2 ஓட வேல்யூ என்ன சார்? இதான நம்ம Q2. இது கன்ஃபியூஸ் ஆகல? இதுதான் எனக்கு Q2, இதுதான் எனக்கு Q1. இது எனக்கு R1, இது எனக்கு R2. நான் இங்க இருந்து இங்க சார்ஜ் ஸ்மால் q சார்ஜ் போற மாதிரி நான் எடுத்திருக்கேன். கரெக்டா? ரைட். சரி, இப்போ இன்டு
R1 எவ்வளவு சார் 2 times R. Okay, 2 times R divided by total resistance R1 plus R2. R1 plus R2 என்னது 3 times R. கரெக்டா? சோ அதே மாதிரி இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆய்வா உங்க பேர் என்னடா? உங்க பேரே போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சரி, ரைட், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, சோ இதுல இங்க பாருங்க, மேலையும் ஆர் காமனா இருக்கு, இங்கேயும் ஆர் காமன், இங்கேயும் ஆர் காமன். கேன்சல் பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும் சார்? q/3 minus 2 into 2 4 times q/3 வருமா? ஓகே, சோ q/3 minus 4q/3 divided by 3. இதுல q/3யும் இந்த 3யும் காமனா இருக்கு, வெளியில எடுத்தீங்கன்னா என்னவா மாறும்? q divided by 3 into 3 was 9 into 1 minus 4 ன்னு வருமா? இதுதான் ஸ்மால் q. சரியா? இப்போ 4 1 minus 4 was minus 3, so minus 3 times q/9 வரும். இப்போ 3யும் 9யும் கேன்சல் பண்ணீங்கன்னா ஸ்மால் q is equals to minus q/3. சரி, இதுதான் முக்கியமான ஒரு ரிசல்ட். பிளஸ்ல தானே வரணும், ஏன் மைனஸ்ல வருது தெரியுமா? இங்கதான் உனக்கு அது டைரக்ஷன் சொல்லுது. நீங்க இங்க இருந்து இங்க சார்ஜ் போறதா நினைச்சிருந்தீங்க இல்லையா, அது ஆக்சுவலா தப்பு. அது கரெக்டா இருந்திருந்தா, இங்க இருந்து இங்க சார்ஜ் போறது கரெக்டா இருந்திருந்தா இந்த ஸ்மால் கியூவோட ரிசல்ட் பாசிட்டிவ்ல வந்திருக்கும். உன்னோட டைரக்ஷன், நீ அசியூம் பண்ண டைரக்ஷன் கரெக்டா இருந்திருந்தா. ஆனா நீ அசியூம் பண்ண டைரக்ஷன் தப்பா இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு நெகட்டிவ்ல காமிக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்க இருந்து சார்ஜ் இங்க போகல, இங்க இருந்து தான் சார்ஜ் இங்க போகுதுன்னு அர்த்தம். சரியா? இத நீ மாத்திக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. இப்ப நீ இதை மாத்திக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. இப்ப ஒருவேளை இதே சம்ல ஃபைனல் சார்ஜ் ஆஃப் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டர்ஸ், ஸ்பெரிக்கல் கெப்பாசிட்டர்ஸ் ஆர் லைக் ஸ்பியர்ஸ் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் என்ன பண்ணுவேன், இவர் தான் என்னோட Q1 தானே. இந்த Q1 இப்ப எனக்கு என்னவா மாறிட்டாரு? Q1 டேஷ்னு மாறிட்டாரு. இந்த Q1 டேஷோட ஃபார்முலா என்னது? Q1 மைனஸ் ஸ்மால் கியூவா? இதை ஃபர்ஸ்டே பார்த்துட்டோமா? ஏன்னா இவர் Q1 இருந்தாரு சார், இதுல ஸ்மால் கியூங்கிற சார்ஜ் வெளியில போயிடுச்சு. அப்ப மீதி என்ன இருக்கும்? Q1 மைனஸ் Q இருக்கும் தானே. இப்ப இங்க எடுத்து போடுங்க. Q1 ஓட வேல்யூ என்னது? Q/3. ஓகே, கவனி, Q1 ஓட வேல்யூ Q/3. ஃபார்முலால வர மைனஸ் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணு. தென் மைனஸ் ஆஃப் இங்க யார் போடணும்? ஸ்மால் q ஓட வேல்யூ போடணும். ஸ்மால் q என்னது? Q/3. யூஸ் Q/3 பட் மைனஸ் Q/3. இப்ப பாருங்க, மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ்ன்னு மாறுது இல்லையா? ஏன் பிளஸ்னா இந்த Q/3 கூட இந்த Q/3 ஆட் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க இருந்து இங்க சார்ஜ் வந்திருந்தா தானே இந்த Q இங்க போய் ஆட் ஆகும். அதுவே உனக்கு கரெக்டா காமிக்கும். உன்னோட டைரக்ஷன் கரெக்டா இல்ல தப்பான்னு அதுவே காமிக்கும். புரியுதா? அந்த டைரக்ஷன் அப்படியே ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணு, ஃபைனல் ஆன்சரையும் அப்படியே இருக்கும். நீ எதையும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நீ ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது Q1 into R2 minus Q2 into R1 divided by Q1 plus Q2. சிம்பிள். R போட்டனா எங்கப்பா? எந்த இடத்துல? Q/3க்கு 2R. கரெக்டா தானே போட்டிருக்கேன். இங்க பாருங்க, இந்த ஃபார்முலா என்னன்னா Q1 into R2. R2 என்னது? R தானே. சோ R minus Q2 into R1. R1 என்னது? 2R தானே. சோ 2R தான் போட்டிருக்கேன். டிவைட் பை R1 plus R2. R1 வந்து R, R2 வந்து 2R. 3R. கரெக்ட் தான். ஜோயில் கரெக்ட் தான்டா. மிஸ்டேக் இருக்கா பாரு. கரெக்ட். எனி டவுட்? நெக்ஸ்ட் போலாமாடா? நெக்ஸ்ட். ஓகே, சோ இப்போ Q1 dash என்னன்னு பாத்துருவோம். Q1 dash என்னது? Q/3 plus Q/3, it is 2Q/3. ஓகே, இதுக்கப்புறம் கடைசியா இன்னொரு மெத்தட் சொல்றேன், உன்னால கிராஸ் செக் பண்ண முடியும். நீ போட்டிருக்க சம் கரெக்டா இல்லையாங்கிறத கிராஸ் செக் கடைசியா பண்ணிக்கலாம். அது எப்படின்னு சொல்றேன். செகண்ட், அதே மாதிரி இந்த ரெண்டாவது ஸ்பியர் இருக்காரு இல்லையா, இந்த ரெண்டாவது ஸ்பியர் இவரோட இவரோட சார்ஜை கண்டுபிடிக்கணும். அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? Q2 டேஷ்னு சொல்லுவோமா? Q2 டேஷ் என்ன சார்? Q2 டேஷ்ங்கிறது என்னது? Q2 பிளஸ் Q. என்ன பொறுத்த வரைக்கும் Q2 அங்க போனதா தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே, அப்படியே ஆன்சரை போடு. Q2 ஓட வேல்யூ என்ன சார்? Q2 என்னது? Q2 is 2Q/3. then plus small q என்னது? minus Q/3. so 2Q/3 plus into minus Q/3. இப்போ இது என்னவா மாறும்? plus into minus, கடைசில உங்களுக்கு மைனஸ்னு வரும் இல்லையா? அப்ப 2Q/3 ல இருந்து
q/3 மைனஸ் பண்ணுங்கன்னு சொல்லுது. ஏன்னா இங்க இருந்து தான் இங்க சார்ஜ் போகுதுன்னு நமக்கு சம் காமிச்சு கொடுத்துருச்சு. இங்க இருந்து இங்க சார்ஜ் போச்சுன்னா அப்ப இங்க என்ன இருக்கும், இந்த சார்ஜ்ல இருந்து q மைனஸ் பண்ணணும் இல்லையா, சோ மைனஸ் பண்ணுங்கன்னு அதுவே சொல்லுவோம். ஓகேவா, ரைட். சோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் 2q/3 minus q/3. so answer என்ன வருது, q/3. okay, so q2 dash is q/3, q1 dash is 2q/3. so கடைசில ஆன்சர் இப்படி மாறுது. ஓகே, சரி, நான் என்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட், கடைசியா ஆன்சரை கிராஸ் செக் பண்ணிக்கலாம்னு ஒன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? ஓகே, அது எதனால அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற கான்செப்ட் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். ஓகே, கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். எப்படி மாஸ் எனர்ஜி எல்லாம் கன்சர்வோ அதே மாதிரி தான் சார்ஜும் கன்சர்வ். ரீசன் சார், ரீசன் ஏன் சார்ஜ் கன்சர்வ் ஆகும், இதுக்கு பின்னாடி ஒரு சூப்பரான ஒரு தியரி இருக்கு. ஓகே, அது என்ன தியரினா, இப்போ இந்த உலகத்தை நீங்க வந்து ஒரு ஹோல்னு நினைச்சுக்கோங்க. இதுதான் ஃபுல் ஒரு சிஸ்டம். ஓகே, இந்த உலகம் ஒரு ஃபுல் சிஸ்டம். இந்த உலகத்துக்குள்ள இருந்து தான் உன்னால சார்ஜை எடுக்க முடியும், கொடுக்கவும் முடியும். புரியுதா? அப்ப இனிஷியலா இந்த உலகத்துல இருக்கிற மொத்த சார்ஜ் எக்ஸ்ங்கிற சார்ஜ் மொத்தமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எக்ஸ்ங்கிற சார்ஜ் தான் உன்னால எடுத்து இந்த உலகத்திலேயே இருக்கிற வேற ஒரு ஆப்ஜெக்ட் கொடுக்க முடியும். மறுபடியும் உலகத்துக்குள்ளேயே தான் கொடுக்குறீங்க. அப்ப மறுபடியும் டோட்டல் சார்ஜ் என்னவா தான் இருக்கும், எக்ஸா தான் இருக்கும். புரியுதா? இதனாலதான் சார்ஜ் என்னன்னு சொல்லுவாங்க, கன்சர்வ்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ உடனே இப்படி கேட்க கூடாது, சார் உலகத்துல இருந்து ஒரு சார்ஜ் எடுத்துட்டு வெளியில போயிட்டேன், அப்ப சார்ஜ் சேஞ்ச் ஆயிடுமா அப்படின்னா இப்பவும் கன்சர்வ் தான். இதுக்கு பின்னாடி என்ன ஐடியா இருக்கு அப்படின்னா, இந்த வேர்ல்டு இருக்கு இல்லையா, லைக் இந்த எர்த்து கொடுக்க முடிஞ்ச சார்ஜ் இன்ஃபனைட். நீ என்ன சார்ஜ் கிரியேட் எடுத்துக்கிட்டே இருந்தாலும் அது திருப்பி திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த சார்ஜ். ஓகே, சோ அதனால சார்ஜ் வந்து கன்சர்வா இருக்கும் எப்பவும். சோ அந்த ஐடியாவை மட்டும் சும்மா ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, அந்த தியரியை வச்சு நம்ம எதுவும் சம்லாம் சால்வ் பண்ண போறது இல்ல. பட் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் வச்சு நமக்கு நிறைய யூஸ்ஃபுல் இருக்கு. என்ன அப்படின்னா, டோட்டல் சார்ஜ் பிஃபோர் சார்ஜிங், ஐ மீன் கண்டக்ஷன். ஓகே, கண்டக்ஷனுக்கு முன்னாடி இருக்கிற டோட்டல் சார்ஜும் பிஃபோர் கண்டக்ஷனும் டோட்டல் சார்ஜ் ஆஃப்டர் கண்டக்ஷனையும் ஆட் பண்ணீங்கன்னா கன்சர்வா இருக்கும், ஒரே வேல்யூவா இருக்கும். இதுக்கு முன்னாடி இருக்கிற எந்த சம்ல வேணாலும் நீ எடுத்துப்பாரு, நான் சொன்ன அந்த மெயின் ஃபார்முலா இங்க இருக்கு இல்லையா, இந்த ஃபார்முலாவுக்கு இருக்க வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துக்கோ. உனக்கு எப்பவுமே டோட்டல் சார்ஜ் எப்படி இருக்கும், கன்சர்வா இருக்கும். கண்டக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி இருந்த சார்ஜும் கண்டக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் இருக்கிற சார்ஜும் ஆட் பண்ணினா ரிசல்ட் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, இதுதான் நம்ம கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்படின்னா என்ன மீனிங்னா, சிம்பிள் சார், உன்னால புதுசா ஒரு சார்ஜ் கிரியேட் பண்ண முடியாது. ஆல்ரெடி இருக்கிற சார்ஜ் தான் உன்னால டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியுமே தவிர புதுசா ஒரு சார்ஜ் கிரியேட் பண்ண முடியாது. இருக்கிற சார்ஜை உன்னால டெஸ்ட்ராயும் பண்ண முடியாது. ஓகே, சிம்பிள் லாஜிக், அவ்வளவுதான். சரி, இப்போ இங்க பாருங்க, இதுல இனிஷியலா இருந்த சார்ஜ் என்ன, q/3 plus 2q/3 ஆட் பண்ணா எவ்வளவு வருது, q-வா. ஃபைனலா இருக்கிற சார்ஜ் என்னது, அகைன் 2q/3 and q/3 ஆட் பண்ணா திருப்பியும் q தான். எல்லா சிச்சுவேஷன்லயும் இது பொருந்தும் சார். எனி டவுட் கைஸ், எனி டவுட்? சம்ஸ் போலாமா? பயங்கரமான சம்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகே, இதுல இப்பதான் 12th படிக்கிறவங்க யாராவது இருக்கீங்களாப்பா? இப்பதான் 12th படிக்கிறீங்க, அந்த மாதிரி யாராவது இருக்கீங்களா? கொஞ்சம் ரிப்பீட்டர்ஸ் இருப்பாங்க, பட் ஸ்டில் ஏதாவது இப்பதான் 12th ஸ்டார்ட் பண்றேன், இப்போதான் 11th, அந்த மாதிரி பசங்க இருக்கீங்களா? இருக்கீங்களா? இப்பதான் 12th சார். ஓகே, டிராப்பர் இருக்கீங்க. ஓகே, டிவாஸ் நீங்க இப்பதான் 12th. ஓகே ஓகே, ஜனனி ஸ்ரீ 12th. ஃபைன், சரி. ஸோ 12th இருந்தாலும் உங்களுக்கு இப்போ கூலும்ஸ்லாம் தெரியும் இல்லையா? Q1 Q2 எப்படி வேணாலும் எடுத்துக்கலாமா சார்? எப்படி வேணாம்னா புரியலப்பா. ஓ, இவரை Q1 எடுக்கிறதுக்கு பதிலா இவரை Q2 எடுத்துட்டு இவரை Q1 எடுக்கலாமான்னு கேக்குறீங்களா? கண்டிப்பா எடுக்கலாம், கண்டிப்பா எடுக்கலாம், அதுல மிஸ்டேக் வராது. ஆனா யார Q1 எடுக்கிறீங்களோ அவங்களோட தான் R1 எடுக்கணும், யார Q2 எடுக்கிறீங்களோ அவங்கள தான் R2 எடுக்கணும். அங்க மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. ஓகே ஓகே, சரி, சம்ஸ் போலாமா? ஓகே, சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चनே பாருங்க. 2025 லிங்கேஷ். லிங்கேஷ் தெரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन. ஒரு நிமிஷம், இதுல இது எழுத முடியுமா? எழுதலாமா? எழுதலாம், நோ ப்ராப்ளம்.
ஓகே சரி சம் சால்வ் பண்ணலாமா ரைட் இப்ப பார்த்தோம் இல்லையா அதே டாபிக் தான் அதுல இருந்தா சம் சால்வ் பண்ண போறோம் ஓகே சார் நம்ம பண்றது எல்லாம் டவுட் இருந்தா கேளுங்க நான் சொல்றேன் சார் எப்போ q1 plus q2/2 வரும் q1 plus q2/2 நீட் ஓகே q1 plus q2/2 சார் நீங்க சொல்ற அந்த q1 plus q2/2 வருது இல்லையா அந்த கேஸ் வந்து ரெண்டு பேருக்கும் ஐடென்டிக்கல் ரேடியஸ் இருக்கணும் ஓகே இங்க இருக்கு பாருங்க ஒருத்தங்களோட நேச்சர் நெகட்டிவா இருக்கணும் உங்களுடைய இந்த ஃபார்முலாவே சொல்லும் பாருங்க லிசன் ரெண்டு பேரோட ரேடியஸும் சேமா இருக்கணும் ஒருத்தங்களோட நேச்சர் இன்னொருத்தங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கும் ஓகே ஐடென்டிக்கல் ஸ்பியர்ஸ் ஒருத்தங்க பிளஸ் கியூ இன்னொருத்தங்க மைனஸ் கியூ அந்த மாதிரி சிச்சுவேஷன் இல்லாட்டி ஒருத்தங்களுக்கு பிளஸ் 4 கூலும் இன்னொருத்தங்களுக்கு -8 10 எப்படி எப்படி வேணா இருக்கலாம் மைனஸ்ல இருக்கலாம் ஓகே q1 பிளஸ் q2 மைனஸ்ல இருக்கும் அப்படி இல்லாட்டி q2 மைனஸ் q1 பிளஸ்ல இருக்கும் எப்படி போட்டீங்கனாலும் மைனஸ் காமனா வெளில எடுத்தீங்கன்னா அகைன் q1 பிளஸ் q2 டிவைட் பை 2 வரும் பட் ரேடியஸ் would be identical ஓகே ரேடியஸ் ஐடென்டிக்கலா இருக்கும் ஓகேவா ரைட் சரி சம்ஸ் போலாம்டா சம்ஸ் தெரியுதா கிளியரா தெரியுதா அட்லீஸ்ட் ஓரளவுக்காவது தெரியுதா ஸ்டார்ட் பண்ணலாமா சார் நான் மறுபடியும் சொல்றேன் நான் நீட் சம்ஸ் போட மாட்டேன் ஜேஇ சம்ஸ் மட்டும் தான் போடுவேன் மெயின்ஸ் அட்வான்ஸ் சம்ஸும் போடுவேன் ஓகேவா நீங்க தாராளமா நீங்க மெயின்ஸ் அட்வான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம பண்ணோம் அப்படின்னா நீ நீட் சம்ஸை நீயே போட மாட்டே அதுக்கப்புறம் ஓகே உனக்கு மேக்ஸிமம் ஒரு சம் நீ எதை டஃப் நினைச்சிட்டு இருக்கோ அந்த சம்முக்கே மேக்ஸிமம் ஒரு 25-30 செகண்ட்ஸ் தான் இருக்கும் ஓகே ஜேஇ பிராக்டிஸ் பண்ணலாம் நேச்சர் ஆப்போசிட்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர் ஆகுமா ஆகும்பா நீட் தமிழன் இங்க பாருங்க இதுல நெகட்டிவ் பாசிட்டிவ் அது விஷயமே கிடையாது சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் ஆகுறதுக்கு முக்கியமானது என்னவா இருக்கணும் ஒருத்தர் ஹை பொட்டன்ஷியல் இன்னொருத்தங்க லோ பொட்டன்ஷியல் அவ்வளவுதான் இங்க இருக்கு பாருங்க நான் சொன்னேன்ல சார்ஜ் ஃப்ளோ ஃப்ரம் ஹை பொட்டன்ஷியல் டு லோ பொட்டன்ஷியல் இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல Q1 ஓட வேல்யூவும் R1 ஓட வேல்யூவும் தான் V1 டிசைட் பண்ண போகுது அதே மாதிரி இந்த V2ல Q2 ஓட வேல்யூவும் R2 ஓட வேல்யூவும் தான் உங்களுக்கு V2 டிசைட் பண்ண போகுது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஒருவேளை என்கிட்ட ஒருத்தங்கிட்ட இருக்கிறது 2Qன்னு வச்சுக்கலாம் இன்னொருத்தங்கிட்ட இருக்கிறது -Qன்னு வச்சுக்கலாம் அப்ப ரெண்டு பேர்த்தோட ரேடியஸும் RRன்னு வச்சுக்கோங்க அப்போ V1 எதுக்கு ஈக்குவல் K into 2Q divided by R V2 எதுக்கு ஈக்குவல் K into -Q divided by R இப்ப சொல்லுங்க மைனஸ் இந்த டேர்ம் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் இந்த டேர்ம் எதுக்கு ஈக்குவல் 2 times plus x க்கு ஈக்குவல் இல்லையா அப்ப இதுதான் ஹை பொட்டன்ஷியல் இது லோ பொட்டன்ஷியல் அப்ப சார்ஜ் என்ன பண்ணும் ஹை பொட்டன்ஷியல் இருந்து லோ பொட்டன்ஷியலுக்கு ஃப்ளோ ஆகும் ரைட் புரிஞ்சா நேச்சர் ஆப்போசிட்னா ஓகே புரிஞ்சுதா தமிழன் நீட் தமிழன் ஆடியோ கேக்குதாடா என்ன திடீர்னு பாதியா குறைஞ்சிட்டீங்க 20க்கு மேல இருந்த கவுண்ட் திடீர்னு குறையுது பக்காவா ரைட் சரி ஸ்டார்ட் பண்ணலாம் ஏய் லைவ் வரவங்க ஃபுல் கண்டினியூஸா இருங்கடா அப்போதான் எனக்கும் இன்ட்ரெஸ்டா இருக்கும் போகிறதுக்கு பாதியில ஓடாதீங்க ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே சோ சம் பாருங்க two metal spheres of radius r and 3r okay r and 3r have same surface charge density sigma ரெண்டு பேத்துக்கும் சேம் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி இப்போ இது ஃபர்ஸ்ட் ஸ்பியர் ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்பியர் அவர்கிட்ட இருக்கிற சார்ஜ் டென்சிட்டி சிக்மா தான் செகண்ட் ஸ்பியர் அவர்கிட்ட இருக்கிற சார்ஜ் டென்சிட்டியும் சிக்மா தான் ஆனா ரெண்டு பேத்துக்கும் ரேடியஸ் சேம் கிடையாது இவரோட ரேடியஸ் r இவரோட ரேடியஸ் 3r அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அடுத்து two metal spheres அதெல்லாம் விட்டுருங்க அடுத்து they brought in contact then separated நான் என்ன சொன்னேன் ரெண்டு பேத்தையும் டச் பண்றதுனாலும் இல்ல ரெண்டு பேத்தையும் ஒரு வயர் மூலமா கனெக்ட் பண்றதுனாலும் ரெண்டும் ஒரே கேஸ தான் சொல்லுது இட் இஸ் அபவுட் சார்ஜ் கண்டக்ஷன் ஆஃப் சார்ஜ் ஓகேவா சோ நீங்க இதை எப்படி எடுத்துக்கலாம்னா ஒரு வயர் மூலமா கனெக்ட் பண்றதுன்னு நினைச்சுக்கலாம் கான்டாக்ட் பண்றீங்கன்னா ஒயர் மூலமா கனெக்ட் பண்றதுன்னு நினைச்சுக்கலாம் நான் என்ன சொன்னேன் இப்படி பண்ணா என்ன ஆகும்னு சொன்னேன் சார்ஜ் ஃப்ளோ ஆகுமா இப்பவும் நீ இவர்கிட்ட இருந்து சார்ஜ் போற மாதிரி எடுத்துக்கோ எந்த தப்பும் வராது கடைசியில ஆன்சர் கரெக்டா காமிக்கும் ஓகேவா
அகைன் நான் இவர்கிட்ட இருந்து ஸ்மால் கியூங்கிற சார்ஜ் போகுதுன்னு நினைச்சுக்கேன். ஓகேவா? அடுத்து என்ன நடக்கும் சார்? அடுத்து பாருங்க. The surface charge density on smaller sphere and bigger sphere becomes sigma 1 and sigma 2. ஓகே, இந்த ப்ராசஸ் நடந்ததுக்கு அப்புறம் சின்ன ஸ்பியர் இருக்கு இல்லையா, கீழே போடுறேன் ஒரு நிமிஷம். இந்த சின்ன ஸ்பியர் இருக்காரு இல்லையா, இவரோட சார்ஜ் டென்சிட்டிய சிக்மா 1ன்னு எடுத்துக்கோங்க. இந்த பெரிய ஸ்பியர் இருக்காரு இல்லையா, இவரோட சார்ஜ் டென்சிட்டிய சிக்மா 2ன்னு எடுத்துக்கோங்கன்றாங்க. இது ரெண்டும் தெரிஞ்சா போதும். ஏன்னா இவங்களுக்கு தேவைப்படுறது என்னது? சிக்மா 1 டிவைட் பை சிக்மா 2 என்னன்னு கேட்கலாம். அவ்வளவுதான் சார். சம் Q1 Q2 எல்லாம் கொஸ்டின்ல கொடுக்கல, அது எனக்கு தேவையும் இல்லை இந்த சம்ல. ஓகேவா? நீங்களாவே அசியூம் பண்ணலாம் சார். எப்படின்னா இங்க பாருங்க, சிக்மா இவங்க இனிஷியலா இவரும் சிக்மா ரெண்டும் சேமா இருக்காங்க இல்லையா. இப்ப நான் என்ன சொல்றேன், ஃபார் ஃபர்ஸ்ட் ஸ்பியர் சிக்மா ஈக்குவல்ஸ் டு Q டிவைட் பை 4 பை இன்டு R ஸ்கொயர். கரெக்டா? சிக்மா என்னது? சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, அதான சிக்மா. அது எதுக்கு ஈக்குவல்? Q டிவைட் பை சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஈக்குவல். அதே சிக்மா தான் ரெண்டாவது ஸ்பியருக்கும் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்பியர்ல இருக்கிற சார்ஜை நான் Q1 ன்னு எடுத்துக்கிறேன். சோ Q1 டிவைட் பை 4 பை R ஸ்கொயர். அதே தான் உங்களோட ரெண்டாவது ஸ்பியர்லயும் சேம் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. சோ அவர்கிட்ட இருக்கிற சார்ஜ் நான் என்ன எடுத்துக்கிறேன்? Q2 ன்னு எடுத்துக்கிறேன். சோ the same sigma is equals to Q2 divided by 4 pi into இவரோட ரேடியஸ் 3R. அப்போ 3R the whole square, which means 9R square. இது கரெக்டா சார்? இது கரெக்டா? அடுத்த ஸ்டெப்ல இந்த 4 பை கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? Q1 டிவைட் பை R ஸ்கொயர். சார் R ஸ்கொயரும் கேன்சல் பண்ணிக்கலாம். R ஸ்கொயரும் கேன்சல் பண்ணிக்கலாம். சரியா? R ஸ்கொயரும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா Q1 டிவைட் பை Q2 ஈக்குவல்ஸ் டு 1 அப்பான் 9. இதுதான் அதோட ரேஷியோ. அப்படி இல்லாட்டி 9 டைம்ஸ் Q1 இஸ் ஈக்குவல்ஸ் டு Q2. இதுதான் கிவன். இதுல நமக்கு புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். ஏன்னா எக்ஸ்பிளைன் பண்றதுனால ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். சரியா? இதே மாதிரி தான் இன்னும் நெக்ஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் இந்த மாதிரிலாம் இருக்காது. ஒரு சாப்டர் ஸ்டார்டிங் சில சம்ஸ் போடும்போது இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் சம்ஸ் போடும்போது டக்கு 2-3 ஸ்டெப்ல எப்படி சம்ஸ் போட முடியும் அந்த மாதிரி போக ஆரம்பிச்சிடும் ஐடியாவே. ஓகே, எடுத்த உடனே இந்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். Q1 டிவைட் பை 4 பை R ஸ்கொயர், Q2 டிவைட் பை 4 பை இன்டூ 3R ஸ்கொயர். அப்போ 4 பை R ஸ்கொயர் போயிடும். ஸோ Q1 டிவைட் பை Q2 இதெல்லாம் மைண்டே கால்குலேட் பண்ணிடும். எடுத்த உடனே Q1 பை Q2 ஈக்குவல்ஸ் டு 1/9 அப்படிங்கிறதுக்கு போக ஆரம்பிச்சிடும். சரியா? இது உடனே பிராக்டிஸ் பண்ண மாட்டோம், நமக்கு உடனே வராது, நான் ஒத்துக்கிறேன். பட் ஸ்டில் கொஞ்ச நாள்லயே இது நம்ம பழகிக்கணும். ஓகேவா? அது நல்ல மெத்தட். அப்பதான் சீக்கிரம் சம் சால்வ் பண்ண முடியும்டா. ஓகே, பட் ஸ்டில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? சரி, இதுதான் Q1 Q2 ஓட ரிலேஷன். இப்போ இந்த ஸ்மால் கியூவை கால்குலேட் பண்ணுவோம். ஸ்மால் கியூவோட ஃபார்முலா என்ன சார்? Q1 இன்டூ R2. நான் Q1 எடுத்துக்கிறேன். ஓகே, இன்டூ R2 என்னது? 3R மைனஸ் Q2 இன்டூ R1. Q2 ஓட வேல்யூ என்னது? 9 டைம்ஸ் Q1 இன்டூ R1 என்னது? R டிவைட் பை R1 பிளஸ் R2 வாஸ் 4R. இப்போ இந்த R கேன்சல் ஆயிடுமா? மீதி என்ன இருக்கு சார்? 3Q1 minus 9Q1 is minus 6Q1 divided by 4. அப்படி இல்லாட்டி minus 3 times Q1 divided by 4 னு சொல்லலாமா? இதுதான் small q ஓட வேல்யூ. ஓகே, இதுதான் small q ஓட வேல்யூ. இது புரிஞ்சுதா? ஜோதி பிரகாஷ் தலைவா, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் தலைவா. அப்படியா? நானும் நிறைய மிஸ் பண்ணிருக்கிறேன். லைக் ஏன் யூடியூப் விட்டு வெளில வந்தோம், மறுபடியும் எடுத்துருக்கலாம், அதெல்லாம் பண்ணேன். பட் ஸ்டில் விடுங்க, ஆஃப்லைன் ஒர்க் ரொம்ப பிஸி, அது அப்படியே போயிடுச்சு. இப்போ நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், நிறைய ஒர்க் என்னால பண்ண முடியும். சாரி, இங்க Q1/2 4னு போட்டிருக்கோம் பாருங்க. சரி, 3/2 மைனஸ் 3Q1 டிவைட் பை 2. கிளியரா? இதுதான் இங்க இருந்து ஃப்ளோ ஆகுற சார்ஜ். ஃப்ளோ ஆனதுக்கு அப்புறம் நல்லா கவனி, ஃப்ளோ ஆனதுக்கு அப்புறம் Q1 என்னவா மாறும்? Q1 டேஷ்னு மாறுமா? இத Q1 மைனஸ் ஸ்மால் கியூன்னு சொல்லுவோமா? அதாவது Q1 மைனஸ் ஸ்மால் கியூ என்னது? மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் மாறும். பிளஸ் 3Q1 டிவைட் பை 2. So this Q1 dash is equals to 2Q1 plus Q1 was 5Q1 divided by 2. சார், இது புரிஞ்சா? இது புரியுதாப்பா? ரைட், இங்க பாருங்க, Q1 dash equals to Q1 minus Q small q. இது நம்ம அசியூம் பண்ண அந்த கேசஸ் தானே இது. இதுல இருந்து ஸ்மால் கியூங்கிற சார்ஜ் போயிடுச்சுன்னா மீதி எவ்வளவு இருக்கும்? Q1 மைனஸ் ஸ்மால் கியூன்னு இருக்கும். அதுதான் ஃபைனலா வர சார்ஜ். So Q1 dash equals to Q1 minus small q. Small q ஓட வேல்யூ minus 3Q1 divided by 2 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். ரைட்? So
Q1 minus small q க்கு பதிலா நீங்க என்ன பண்ணுவீங்க minus Q1 by 2 போட்டீங்கன்னா இங்க ஒரு மைனஸ் ரெண்டும் சேர்ந்து என்னவா மாற போகுது பிளஸ்ஸா மாறிடும். ஸோ Q1 plus 3Q1 divided by 2 which means 5Q1 divided by 2. அதான் இப்போ உங்ககிட்ட ஃபைனலா இருக்கிற சார்ஜ். கரெக்டா? இதே தான் Q2க்கும் கால்குலேட் பண்ணணும். பட் Q2க்கு இதை கால்குலேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நமக்கே தெரியும் டோட்டல் சார்ஜ் எப்பவும் எப்படி இருக்கணும், கன்சர்வா இருக்கணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் இருந்த சார்ஜ் என்னது, Q1 பிளஸ் Q2 அதான் டோட்டல் சார்ஜ் ஃபர்ஸ்ட் இருந்தது. இப்போ ஃபைனலா இருக்கிறது 5Q1 by 2 இருக்கு. இங்க பாருங்கடா, நான் சொல்றது சிம்பிள் லாஜிக். ஃபர்ஸ்ட் இருந்த டோட்டல் சார்ஜ் பிஃபோர் கண்டக்ஷன் என்னது, Q1 பிளஸ் Q2வா? Q1 என்னது Q1, Q2 என்னது 9Q1, அப்ப மொத்தமா இருக்கிறது என்னது 10Q1. இதுதான் ஃபர்ஸ்ட் இருந்த சார்ஜ். இதே தானே ஆஃப்டரும் இருக்கணும், ஆஃப்டர் கண்டக்ஷனும் இதே தானே இருக்கணும். ஆனா ஆஃப்டர் கண்டக்ஷன்ல எனக்கு Q1 டேஷ் மட்டும் 5Q1 டிவைட் பை 2 இருக்கு, பிளஸ் Q2 டேஷ்னு சொல்லலாமா? ரைட். இப்போ இந்த Q1 கேன்சல் பண்ணிக்கலாம், இந்த 5யும் 10யும் கேன்சல் பண்ணா 2வா மாறும். அடுத்து இந்த 2 அங்க ஒரு நிமிஷம் சாரி அப்படியே டைரக்டா ஈக்குவல் பண்ணிட்டேன். சோ Q1 டேஷ் இப்படி இருக்கு. இப்போ இந்த டேர்ம் எடுத்துட்டு போய் இங்க மைனஸ் பண்ணணும் சார். சோ 10Q1 மைனஸ் 5Q1 divided by 2 equals to Q2 dash. கரெக்டா? சாரி, இது பிராக்கெட்டுக்குள்ள இருக்கு இல்லையா, அதை விட்டாச்சு. ஓகே சரி, நெக்ஸ்ட் என்ன ஆகும் சார், இது 5 by 2 னா எவ்வளவு, 2.5 10Q1 minus 5 by 2 2.5 அப்படின்னா என்ன அர்த்தம், 7.5 times Q1, அதுதான் Q2 dash. இப்படி பண்ணாலும் சரி, இல்லாட்டி Q1 dash ஓட ஃபார்முலா மாதிரியே நம்ம கிட்ட Q2 dash-க்கும் ஃபார்முலா இருக்கு. அது எதுக்கு ஈக்குவல், Q2 plus small q க்கு ஈக்குவல். Q2 ஓட வேல்யூ என்னது, 9Q1 க்கு ஈக்குவலா? ஓகே, பிளஸ் Q2 ஓட வேல்யூ என்னது, minus 3Q1 divided by 2 அதான பிளஸ் Q2 ஓட வேல்யூ. சோ 9 minus 1.5 எதுக்கு ஈக்குவல், 7.5 times Q1 க்கு ஈக்குவல். சோ அப்படி பண்ணாலும் ஓகே தான் சார், சிம்பிள். ஆதித்யா சதீஷ், ஆன்சர் வந்துருச்சா? குட் குட். ஓகே, ஷார்ட்டா பண்ணா வந்துருந்தா நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணும் இல்லையா, சோ அதுக்காக தான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, சோ Q1 டேஷும் நமக்கு தெரிஞ்சிருச்சு, Q2 டேஷும் நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. கரெக்ட். இப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன கேக்குறாங்க, σ1 டிவைட் பை σ2 என்னன்னு கேக்குறாங்க. நீ பண்ண வேண்டியது இங்க பாருங்க, σ1 டிவைட் பை σ2. σ1 என்னது, Q1 டேஷ், ஃபைனலா இருக்க சார்ஜ் Q1 தானே. சோ Q1 டேஷ் டிவைட் பை 4 பை இன்டு அவரோட ரேடியஸ் r நால r ஸ்கொயர், தென் காமன் டிவிஷன் ஆஃப் செகண்ட் என்னது Q2 டேஷ் டிவைட் பை 4 பை இன்டு r2 ஸ்கொயர். இந்த 4 பை கேன்சல் ஆயிடும். அடுத்து என்ன மாறும், Q1 டேஷ் டிவைட் பை Q2 டேஷ் இன்டு r2 ஸ்கொயர், ஓகே, டிவைட் பை r1 ஸ்கொயர். Q1 டேஷ் Q2 டேஷ் ஓட வேல்யூ அப்படியே போட்டீங்க அப்படின்னா Q1 டேஷ் எவ்வளவு சார் வருது, 5 by 2. So 5 by 2 times Q1 divided by Q2 dash என்னது 7.5. அத 15 by 2 times Q2 னு சொல்லலாமா, 7.5 15 by 2 னு சொல்லலாம். அடுத்து R2 dash, R2 square, R2 என்னது 3R, 3R ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 9R ஸ்கொயர் divided by R1 ஸ்கொயர் was R ஸ்கொயர். ஓகே, இப்போ Q by 2 Q1 by 2 கேன்சல் பண்ணிக்கலாம், R ஸ்கொயர் கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்து 5யும் 15 கேன்சல் பண்ணா 3 மாறும், இந்த 3யும் 9ம் கேன்சல் பண்ணா 3. சோ 3:1 தான் ஆன்சர். ஓகே, சோ இதுல எனக்கு தெரிஞ்சு இந்த டி ஆப்ஷன் தான் 3 ன்னு நினைக்கிறேன். கவனிச்சீங்களா யாராவது, ஆப்ஷன் டியா? ஓகே, ஆதித்யா சொன்னதான், எஸ் ஆப்ஷன் டி. இது புரிஞ்சா? ரைட் சார், இவ்வளவு பெரிய ஸ்டெப்ஸ் போடணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக எல்லா ஸ்டெப்ஸும் சொல்லிட்டு இருக்கேன். பட் நீ இவ்வளவு ஸ்டெப்ஸ் போடணும்னு அவசியம் இல்லை. ஓகே, டைரக்டா நீங்க Q1 Q2 ரிலேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் Q1 டேஷ் Q2 டேஷ் உள்ள போட்டு எதுவுமே இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் போகணும்னு அவசியம் இல்லை சார். σ1 by σ2 equals to Q1 dash divided by Q2 dash into R2 square divided by R1 square. அதெல்லாமே மைண்டே கால்குலேட் பண்ணிடும். ஓகே गाइस, இது புரிஞ்சுதா? ரைட், இதை எரேஸ் பண்ணிடுறேன் நானு. ஓகே, இந்த இடத்த எரேஸ் பண்ணிக்கிறேன்ப்பா, எனக்கு கசகசன்னு இருக்கு. எரேஸ் பண்ணாதான் கொஸ்டின் புரியும், அதனால எரேஸ் பண்றேன். இப்போ எரேஸ் பண்ணலாமா? பண்ணியாச்சு. ஓகே தானே ஆன்சர்? எஸ். சோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் போலாமாப்பா? தேங்க்யூ அன்பு, தேங்க்யூ. நெக்ஸ்ட் டாபிக் போலாமா?
ஐ மீன் நெக்ஸ்ட் சம் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சம் அதே மாதிரி இருந்தால் நம்ம போடுவோம், இல்லாட்டி அடுத்த சம் அப்படியே போடுவோம். சார்ஜ் ஸ்பியர் இஸ் பிளேஸ்ட் இன் கான்டாக்ட் வித் ஐடென்டிக்கல் ஹேவிங் சார்ஜ். ஓகே, இது கூலும் ஃபோர்ஸ் படிச்சுட்டு இந்த சம்முக்கு வருவோம். ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க இதை. ஓகே, நெக்ஸ்ட் இது the charged conducting sphere of radius a and b connected to each other by conducting wire, the ratio of charges of the two spheres respectively. Yes, இது போடலாம் பாருங்க, இந்த சம் போடலாம். இது இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, கண்டக்ஷன் சேம் அதே டாபிக் தான் இது. two charged spheres of radius a and b are connected to each other by conducting wire. Okay, same first sphere அவரோட radius a, ரெண்டாவது sphere அவரோட radius b, connected by a wire. ஓகே, இதுல டூ சார்ஜ்டு கண்டக்டிங் ஸ்பியர்னு சொல்லிட்டான். அப்போ இவர் Q1 எடுத்துக்கணும், இவர் Q2 எடுத்துக்கணும். ரெண்டு பேருக்குமே சார்ஜ் இருக்கு இனிஷியலா. Q1 and Q2 are respective charges. ஓகே, நெக்ஸ்ட் the ratio of charges of the two spheres respectively. ஸோ இப்போ என்னன்னா, இனிஷியலா Q1 இருந்துச்சு, சார்ஜ் போச்சு, அதுக்கெல்லாம் இவன் வரவே இல்லை. ஓகேவா, ரெண்டு பேத்தையும் இப்படி கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிற சார்ஜவே Q1 எடுத்துக்கோங்க, கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிற சார்ஜவே Q2 எடுத்துக்கோங்க. இப்போ நீங்க கால்குலேட் பண்ண வேண்டியது Q1 by Q2 என்னன்னு கண்டுபிடிக்கணும். சார் இது ரொம்ப சிம்பிளான சம். எப்படின்னா, கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிறது Q1, கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமே. அதே மாதிரி இவருக்கும் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் Q2 தான் இருக்கு ஃபைனலா. இனிஷியலா இருந்த கேசஸ்லாம் எனக்கு தேவையில்லை. ஃபைனலா ரெண்டு ஸ்பியரையும் கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் சார்ஜ் எல்லாம் ஃப்ளோ ஆகுது, ஒருத்தங்கிட்ட இருந்து இன்னொருத்தவங்க. ஃப்ளோ ஆனதுக்கு அப்புறம் ஒருத்தர்கிட்ட Q1 இருக்கு ஃபைனலா, இன்னொருத்தர்கிட்ட Q2 இருக்கு. இப்போ இவங்களோட ரேஷியோ எப்படி சார் இருக்கும்னு கேக்குறாங்க. ஸோ இதோட சிம்பிளான ஸ்டெப் என்னது, ரெண்டு பேத்துக்கும் காமன் பொட்டன்ஷியல் வரும்போது தானே இவங்க ரெண்டு பேரும் சார்ஜ் ஃப்ளோ ஆகுறத ஸ்டாப் பண்ணுவாங்க. இப்போ அந்த பொட்டன்ஷியலை அட்டெண்ட் பண்ணிருச்சு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பியரோட பொட்டன்ஷியல் என்ன, K into Q1 divided by radius. செகண்ட் ஸ்பியரோட பொட்டன்ஷியல் என்ன, K into Q2 divided by radius is B. ஓகே, so K கேன்சல் பண்ணிக்கலாமா. இவங்க என்ன கேக்குறாங்க, the ratio of the charges which is Q1 by Q2. இந்த Q2 கீழே எடுத்துட்டு வாங்க, A மேல எடுத்துட்டு போங்க. so Q1 divided by Q2 which is A by B. simple. ஓகே, ஆப்ஷன் சி. இது புரிஞ்சுதா சார்? இது நம்ம போட்டோம்ல அந்த அளவுக்கு மாதிரியான சம்லாம் கிடையாது, சிம்பிள், ஜஸ்ட் ஒரு ஸ்டெப்ல போட்டு எடுத்துட்டு வரணும். நெக்ஸ்ட் போலாமா? ஆப்ஷன் சி. எஸ் ஆப்ஷன் சி, A by B. குட் ஆதித்யா, குட். நெக்ஸ்ட் போலாமாடா? ஓகே, கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. இதுல ஜஸ்ட் ஒரு ரீகால் மட்டும் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் நீங்க எல்லாரும் வந்து 12th இப்போ கூலும்ஸ்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? சோ அதனால இந்த சம்முக்காக மட்டும் டைரக்டா ஃபார்முலாவை நான் அப்ளை பண்றேன். ஏன்னா உங்களுக்கு கூலும் ஃபோர்ஸ் தெரியும் இல்லையா? எதுக்கு ஈக்குவல், F is equals to proportionality constant. ஓகே, 1/4 pi epsilon நாட் இருக்கு இல்லையா, அந்த proportionality constant. ஓகே, then Q1 into Q2 divided by distance between the charges square. இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த சம்மை ஈஸியா அப்ரோச் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த சம்ல என்ன சொல்றோம் பாருங்க, two identical conducting spheres of P and S. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பியர் இருக்கு, அது P, இன்னொரு ஸ்பியர் இருக்கு, அது வந்து S. ஓகே, சார்ஜ் Q on each. சோ ரெண்டு பேத்துக்கிட்ட இருக்கிற சார்ஜும் என்னது, QQ தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா ரிப்பல் தான் பண்ணும். அவங்க சொல்லணும், நமக்கே தெரியும் இல்லையா, ரெண்டுக்கும் ஈக்குவல் சார்ஜ் தான் சார் இருக்கு. அப்ப கண்டிப்பா ரெண்டு பேரும் ஆப்வியஸ்லி ரிப்பல் பண்ணிப்பாங்க. ஓகே, with other a force of 16 Newton. சோ இந்த மாதிரி சம்ல நான் சொல்ற நல்ல மெத்தட் என்ன அப்படின்னா, நீங்க நார்மலா என்ன பண்ணணும் தெரியுமா, இதுல இவங்க டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் எல்லாம் சேஞ்ச் பண்ணல இந்த சம்ல. சோ அப்ப இதுக்குள்ள எல்லாம் கை வைக்காதீங்க. ஓகே, ஜஸ்ட் force is directly proportional to Q1 into Q2 divided by ரெண்டு ஸ்பியருக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை மட்டும் சம்முக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேவா, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றான், ரெண்டு ஸ்பியரும், ஓகே, ரெண்டு ஸ்பியர்ல இருக்கிற சார்ஜும் Q தான், அவங்க ரிப்பெல் பண்றாங்க வித் a force of 16 Newton. அப்ப நான் என்ன பண்ண போறேன், 16 Newton அப்படிங்கிற force is directly proportional to Q1 Q தான், Q2 Q தான். அப்ப அது என்ன பண்ணுவோம், Q ஸ்கொயர் டிவைட் பை டிஸ்டன்ஸ் R ஸ்கொயர். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்டோட கண்டிஷன். அவன் சொல்ற அந்த லைனுக்கு இதுதான் அர்த்தம். நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க, third identical uncharged conducting sphere of R is successively brought in contact with the two spheres. ஓகே, அப்ப என்ன பண்றானா, தேர்டா ஒரு ஸ்பியர் எடுத்துட்டு வரான். ஓகே, இதுதான் அந்த தேர்ட் ஸ்பியர்னு வச்சுக்கோங்க. இதுதான் அந்த தேர்ட் ஸ்பியர். இந்த தேர்ட் ஸ்பியரை அதே மாதிரி பாருங்க சார், இது அன்சார்ஜ் ஸ்பியர், அதையும் கவனிக்கணும். ஓகே,
இந்த தேர்ட் ஸ்பியர் இருக்கு இல்லையா, அன்சார்ஜ்டு ஸ்பியர், அதை எடுத்துட்டு வந்து பிங்கிற ஸ்பியரோடவும் டச் பண்ண வைக்கிறாங்க, அடுத்து எஸ்ங்கிற ஸ்பியரோடவும் டச் பண்ண வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பிங்கிற ஸ்பியரோட டச் பண்ண வச்சா என்ன நடக்கும்? பிங்கிற ஸ்பியரோட டச் பண்ண வச்சா என்ன நடக்கும்? கியூவா இருந்தவங்க வேற ஒரு சார்ஜா மாறுவாங்களா? கியூவா இருந்தவங்க வேற ஒரு சார்ஜா மாறுவாங்களா? சார் இவர் இப்ப இங்க டச் பண்ண வச்சீங்கன்னா இது Q1, இங்க ஜீரோவா இருக்கு இல்லையா, இதுதான் யாரு எனக்கு Q2. அப்போ இங்க இருந்து இங்க சார்ஜ் ஃப்ளோ ஆகும், அந்த ஃப்ளோ ஆகுற சார்ஜ் எதுக்கு ஈக்குவல்? Q1 into R2. Q1 is Q into R2. ஐடென்டிக்கல் சார், எல்லாருமே சேம் ரேடியஸ், இவரும் R தான், இவரும் R தான், இவரும் R தான், மூணு பேருமே ஐடென்டிக்கல், மூணு பேருக்கு சேம் ரேடியஸ். ஸோ Q1 into R2. எனக்கு இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இந்த வயலட் கலர் ஸ்பியரை மேல டச் பண்ண வைக்கிறீங்க இல்லையா, அப்போ இவர் எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்பியர் ஆகும், இவர் எனக்கு செகண்ட் ஸ்பியர் ஆகும் தெரியுறாரு. ஓகே, சோ Q1 இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்பியரோட சார்ஜ் வந்து Q1, ஃபர்ஸ்ட் ஸ்பியரோட சார்ஜ் Q1, அதுக்கு பதிலா Q போட்டேன். அப்புறம் செகண்ட் ஸ்பியரோட ரேடியஸ் R, அதுக்கு பதிலா R னு போட்டுக்கிறேன். சரியா? அடுத்து இந்த டேர்ம் 0 ஆகும், டிவைட் பை R1 plus R2 வந்து 2R ஆ மாறும், இதெல்லாம் கேன்சல் ஆயிடும், Q/2. சோ இத ஞாபகம் வச்சுக்கோ, Q/2. ஓகே, Q/2 போய்டும். சோ இப்போ என்ன நடக்குதுன்னா, எஸ் இங்க இருந்து இங்க Q/2 போச்சுன்னா இப்போ இவர் என்னவா மாறுவாரு? Q/2 மாறுவாரு. இவரு Qல இருந்து Q/2 போனதுக்கு அப்புறம் இவரு Q/2 மாறிடுவார். கரெக்டா? சோ the final charges, ரைட் தானே? சொல்றது புரியுதா? ஓகே, சோ the final charges. இப்போ ஃபர்ஸ்ட் டச்க்கு அப்புறம் இவர் என்னவா மாறுறாரு? Q/2 மாறுறாரு, இவரும் Q/2 மாறுறாரு ஃபர்ஸ்ட் டச் பண்ணதுக்கு அப்புறம். அடுத்து என்ன பண்றாங்க? இந்த ஸ்பியரை மறுபடி Q/2 இருக்கிற ஸ்பியரை எடுத்துட்டு போய் இங்க டச் பண்றாங்க. ஓகேவா? இந்த Q/2 இருக்கிற ஸ்பியரை என்ன பண்றாங்க? எடுத்துட்டு போய் அந்த ரெண்டாவது ஸ்பியர்ல டச் பண்றாங்க. நீங்க ரெண்டாவது ஸ்பியர்ல இவங்க ரெண்டு பேத்தையும் டச் பண்ணும்போது, இவங்கள Q1 நினைச்சுக்கோங்க, இவங்கள Q2 நினைச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு Q1 என்னது? Q. ஓகே, இன்டு R2க்கு பதிலா அகைன் இவர் எனக்கு R2, அதனால R, அப்புறம் மைனஸ் Q2க்கு பதிலா என்ன பண்ணும்? Q/2. இப்போ இவர் எனக்கு Q2 மாறிட்டாரு, அதனால Q/2 போடணுமா? கரெக்டா? புரியுதா? இது செகண்ட் டைம் டச் பண்ணும்போது இவர் எனக்கு Q1, அதனால Q1 into R2, R2 is R minus Q2, இவர் தான் எனக்கு செகண்ட் ஸ்பியர், அவரோட சார்ஜ் வந்து Q/2 into R1 is R divided by 2R. இது என்னது? இப்போ இங்க இருந்து இங்க ஃப்ளோ ஆகுற சார்ஜ் நான் நினைச்சுக்கிறேன், ரெண்டாவது டைம் ஃப்ளோ ஆகுற சார்ஜ். ஓகே, which was இது வந்து வேணா Q1 ன்னு வச்சுக்கோங்க, இத Q2 ன்னு வேணா வச்சுக்கோங்க. ரெண்டாவது டைம் டச் பண்றீங்க இல்லையா, அப்போ ஃப்ளோ ஆகுற சார்ஜ் என்ன வருது சார்? அகைன் R லாம் கேன்சல், Q minus Q/2 என்னவா மாறும்? Q/2 divided by 2, which means Q/4. இதுதான் யாரு? Q2. இப்போ என்ன நடந்திருக்கும்? இங்க பாருங்க, இவர்கிட்ட மொத்தமா Q இருக்கா, அதுல இருந்து எவ்வளவு சார்ஜ் போகுது? Q/4 போகுது. இதுதான் Q/4 எவ்வளவு போகுதுன்னு. அப்படி போனதுக்கு அப்புறம் இவர் என்னவா மாறுவாரு? 3Q/4 ன்னு மாறுவாரா? ஏன்னா Qவா இருந்தவரு Q/4 போயிட்டாரு, மீதி இருக்கிறது எவ்வளவு? 3Q/4. இவர்கிட்ட ஆல்ரெடி என்ன இருந்துச்சு? Q/2 இருந்துச்சு, இப்போ Q/4 வந்துட்டாரு, அப்ப இவர்கிட்ட என்ன இருக்கும்? 3Q/4 இருக்கும். புரிஞ்சா? இப்போ இவங்க எல்லாத்தோட ஃபைனல் சார்ஜஸ் நான் எழுதுறேன், then it will become Q/4. yes. ஓகே, இப்போ நான் மூணு பேரோட ஃபைனல் சார்ஜ் எழுதுறேன். P இருக்கார் இல்லையா, இவரோட ஃபைனல் சார்ஜ் என்னது? Q/2. ஓகே, தென் S இருக்கார் இல்லையா, Sல Q/4 போயிடுச்சு, மீதி என்ன இருக்காரு? 3Q/4 இருக்காரு. இவர் என்னது? R சரி, Rன்னு எடுத்துக்கிறேன். இந்த Rங்கிற ஸ்பியர் இருக்கார் இல்லையா, அந்த ஸ்பியர்ல ஆல்ரெடி Q/2 இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் டச் பண்ணும்போது, இப்ப ரெண்டாவது டைம் டச் பண்ணும்போது Q/4 அவருக்கு கிடைச்சிருக்கு. அப்ப கடைசி அவர் என்ன மாறுறாரு? 3Q/4 ன்னு மாறுறாரு. இதுதான் உங்களோட ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். இப்போ அவங்க சொல்றத கண்டுபிடிங்க. இப்போ யாரு கண்டுபிடிக்க சொல்றாங்க? எந்த ரேஷியோவை கண்டுபிடிக்க சொல்றாங்க? அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே, இப்போ தென் நியூ ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் பிட்வீன் P and S. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்கிற நியூ ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் என்னன்னு கேக்குறாங்க. அதை நான் F ன்னு வச்சுக்கிறேன், which is directly proportional to Q1 into Q2. Q1 என்னது சார்? Q/2. Q2 என்னது? 3Q/4. ஓகே, டிவைட் பை, இப்போ நம்மளே அஸ்யூம் பண்ணிக்கணும் டிஸ்டன்ஸ் வாஸ் சேம், so R². so அப்போ 3, okay, Q into Q was Q² divided by 4 into 2 was 8 divided by R². so first statement இங்க இருக்கு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இங்க இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? ரெண்டையும் டிவைட் பண்ணா போதும் சார், சிம்பிள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது? 16 is directly proportional to Q² divided by R². then
the unknown force, new force is directly proportional to 3q square divided by 8 into r square அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ ஜஸ்ட் டிவைட் பண்ணுங்க, இவங்களையும் டிவைட் பண்ணலாம். q square by r square, q square by r square cancel. இப்போ இந்த டினாமினேட்டருக்கு 8 மேல போயிடுமா? மேல போனதுக்கு அப்புறம் 16 by f is equals to 8 by 3 ன்னு வரும். 16ம் 8ம் கேன்சல் பண்ணா 2 மாறும். ஸோ f இங்க எடுத்துட்டு போங்க, 3 இங்க எடுத்துட்டு வாங்க. ஸோ f is equals to 2 into 3 was 6. ஸோ 6 நியூட்டன் ஃபோர்ஸ் இருக்கும். ஆப்ஷன் B. நீட் தமிழன். How 3q by 4? யாரோடது கேக்குறீங்கப்பா? S ஓடது கேக்குறீங்களா? S ஓடது. ஸோ இங்க பாருங்க, ரெண்டாவது போற சார்ஜ் கவனிங்க. ரெண்டாவது போற சார்ஜ்ல நம்ம என்ன பண்றோம்? மறுபடியும் q1 into r2 minus q2 into r1 divided by r1 plus r2. ஓகேவா? இது ரெண்டாவதா டச் பண்ணும்போது நடக்கிற சிச்சுவேஷன். இந்த ரெண்டாவது சிச்சுவேஷன்ல இவரு q1, இவர்கிட்ட என்ன சார்ஜ் இருக்கு? q. சோ அப்போ q1க்கு பதிலா என்ன பண்ணணும்? q போடணும். into r2 யாரு? நீங்க டச் பண்ற ரெண்டாவது ஸ்பியர். அவரோட ரேடியஸ் என்னது? r. அப்போ r2க்கு பதிலா என்ன பண்ணணும்? r போடணும். தென் மைனஸ் q2, இந்த ரெண்டாவது ஸ்பியரோட சார்ஜ் என்ன இருந்துச்சு? q/2 இருந்துச்சு இல்லையா? சோ q2க்கு பதிலா q/2 போடணும். அடுத்து r1 ஓட ரேடியஸ் என்னது? r. சோ into r போடணும். ஓகே, டிவைட் பை r1 plus r2 ஐடென்டிக்கல் தான் இல்லையா? கண்டிப்பா 2r தான் வரும். சோ டிவைட் பை 2r. இதெல்லாம் போட்டீங்கன்னா கடைசியில் என்ன கிடைக்குது? q2 equals to q/4 ன்னு கிடைக்குதா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி அஸ்யூம் பண்ணோம்? இங்க இருந்து q/4 வருதுன்னு நினைச்சோம். அப்படிதான் வந்திருக்கு, அதனாலதான் பிளஸ்ல காமிக்குது. நீ அஸ்யூம் பண்ணது கரெக்ட் தான் சொல்லுது. சோ இங்க இருந்து சார்ஜ் q/4 இங்க போச்சுன்னா, இப்போ q இருந்துச்சு, q/4 போயிடுச்சு. அப்ப மீதி என்ன இருக்கும்? 3q/4 இருக்கும். இவர்கிட்ட q/2 ஆல்ரெடி இருந்துச்சு, q/4 திருப்பி வந்திருக்கு. அப்ப மீதி இவர்கிட்ட எவ்வளவு இருக்கும்? 3q/4 இருக்கும். நீட் தமிழன் ஓகேவா? இது எனி டவுட்ரா? Any doubts, guys? Fine, right? புரிஞ்சுதான்டா இது? ஓகே. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ அது கடைசியா சொல்லலான்னு பார்த்துட்டு இருக்கிறேன். ஸோ கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, கடைசியா சொல்றேன். ரைட்? அப்போ தேர்ட் பால் வந்து ஃபர்ஸ்ட் பால தென் டச் பண்றது சார். அப்படிதான். இந்த தேர்ட் பால் ஃபர்ஸ்ட் பால டச் பண்ணுது, அதுக்கப்புறம் என்ன பண்ணுது? செகண்ட் பால டச் பண்ணுது. ஃபர்ஸ்ட் பால டச் பண்ணும்போது நமக்கு இப்படி இருந்துச்சு, சார்ஜ் இப்படி மாறிடுச்சு, q/2 q/2 மாறிச்சு. அப்புறம் q/2 சார்ஜோட போய் ரெண்டாவது பால டச் பண்ணும்போது இவருக்கு 3q/4 ஆகும், இவருக்கு 3q/4 ஆகும். இதுதான் ஃபைனல் சார்ஜஸா மாறுறாங்க. ரைட்? ரைட்டா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் போலாமா? இந்த சம் போட்டாச்சு நம்ம ஆல்ரெடி. ஓகே, போட்ட சம் ஜஸ்ட் மார்க் பண்ணி வைக்கலாம். ஓகே, என்ன ஆப்ஷன்? பி ஆப்ஷன். நெக்ஸ்ட் போலாமா? A vehicle is carrying inflammable fluids. இது ஒரு தியரி தான். இது நார்மலா நமக்கு இந்த சார்ஜ் ஃப்ளோவை பத்தி பேசுறது. ஓகேவா? இது வந்து ஒரு டைம் கேட்டிருக்காங்க தியரி. இது எப்படி எடுத்து போட்டேன் எனக்கும் தெரியல. பக்காவா? ரைட். சோ என்ன சொல்றாங்கன்னா, the vehicle carrying inflammable fluid usually having a metallic chains touching the ground. நார்மலா இந்த பெட்ரோல் டீசல் எல்லாம் எடுத்துட்டு போற வண்டி இருக்கு இல்லையா, அதோட பாட்டம்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் என்னவா இருக்குன்னா செயினா பண்ணி அந்த செயின் வந்து தரையில உரசுற மாதிரி வச்சிருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா, அந்த வெஹிக்கிள் ஸ்பீடா போகும்போது அந்த கண்டெய்னர் இருக்கு பாருங்க, சர்ஃபேஸோட கண்டெய்னர், அது என்ன பண்ணும்னா பக்கத்துல இருக்க ஏர் பார்ட்டிகல்ஸ் இருக்குல்ல, வெளியே இருக்கிறத அதை ஃப்ரிக்ஷன் பண்ணிட்டு போகும், அது உரசிட்டு போகும். அப்படி டியூ டு ஃப்ரிக்ஷன் ஏர்ல இருந்து இங்கேயோ இல்ல இங்க இருந்து அங்கேயோ எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆச்சுன்னா எய்தர் இந்த பாடி பாசிட்டிவாவோ இல்ல நெகட்டிவாவோ சார்ஜ் பாடியா மாறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி சார்ஜ் பாடியா இந்த கண்டெய்னர் ஃபியூல் இருக்கிற கண்டெய்னர் மாறிடுச்சுன்னா ஃபியூல் டியூ டு லைக் வேற எக்ஸ்டர்னல் ஏதாவது இடி மின்னல் ஏதோ வரும்போது இதுல இருந்து ஸ்பார்க் வெளியவோ இல்ல உள்ளேயோ ஸ்பார்க் வந்துருச்சு அப்படின்னா ஈஸியா ஃபயர் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சரியா? சோ இப்போ இந்த பாடியில இருக்கிற சார்ஜை நான் நியூட்ரலைஸ் பண்ணி ஆகணும். சோ இதுக்காக தான் என்ன பண்றாங்க அப்படின்னா,
அந்த பாடியில ஒரு ஏதாவது ஒரு பாயிண்ட்ல இருந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல கீழே இருக்கிற தரையில டச் பண்ணிட்டே போற மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேவா? இது நார்மலா நடக்கும்டா. அதுக்கு சும்மா ஜஸ்ட் புரிஞ்சு வச்சுக்கோங்க இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது. சரியா? இதுக்கு என்ன அர்த்தம்? டு கண்டக்ட் எக்ஸஸ் சார்ஜ் டியூ டு ஏர் ஃபிரிக்ஷன் டு கிரவுண்ட் அண்ட் பிரிவென்ட் த ஸ்பார்க்கிங். ஓகே, ஸோ அதுக்காக தான் இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி செயினை கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே, சில வெஹிக்கிள்ஸ்ல நீங்க பார்க்க முடியும் சார், ஃபியூல் எடுத்துட்டு போற வெஹிக்கிள். ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா சார்? இது வந்து ஃபோர்ஸ் பத்தின சம். இது நம்ம கூலும் ஃபோர்ஸ் படிச்சதுக்கு அப்புறம் இந்த சம் வரலாம். அப்பெல்லாம் இது ஒரு சம்மாவே தெரியாது, இது ஈஸி தான். ஓகே ரைட். டவுட் இருக்கா தமிழன்? ஜோயல் கொஸ்டின் டவுட்டா? இதை முடிச்சிடலாம்டா, முடிச்சிட்டு பார்ப்போம். ஓகே, 1 gram solid there are 5 into 10 power 21 atoms. Okay, if one electron is removed from each of 0.01% atoms of the solid, find the charge gained by the solid. அவ்வளவுதானடா கொஸ்டின். சாலிட் எவ்வளவு சார்ஜ் எடுத்திருக்கு அப்படின்னு கேக்குறாங்களா? ஓகே, 1 gramல எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இதை வச்சு நீங்க என்ன பண்ணணும்னா, அதுல எவ்வளவு ஆட்டம் ரிமூவ் பண்றாங்க, removed from each of 0.01% of atom. கொஸ்டின் கொஞ்சம் ஒரு டைம் கரெக்டா செக் பண்ணி பாருப்பா. இந்த ரெண்டாவது லைன்ல ஓகே, சோ நெக்ஸ்ட் போலாமா? இந்த சம் பாருங்க. ஓகே, two isolated metallic solid spheres of radius r and 2r, okay, are charged such that both have same charge density. The spheres are then connected by thin conducting wire. If the new charge density of bigger sphere is sigma dash, then the ratio of sigma dash by sigma is. Okay, ஜோயல் வெயிட் பண்ணலாம். கரெக்ட் தான் சார்னு சொல்றியா? அது தான டிஹெச்ஏ போடுறா, டிஏ போடுறாங்க. ஓகே, இந்த சம் ட்ரை பண்றீங்களாப்பா? இப்போ நம்ம சால்வ் பண்ணோம்ல, இது ஆல்மோஸ்ட் அதே மாதிரி ஒரு சம் தான் இது. ஓகே, இதை ட்ரை பண்றீங்களா? Two isolated metallic solid spheres of radius r and 2r are charged such that both have same charge density. திருப்பி அதே தான், சிக்மா சேமா இருக்கும். அப்போ q1 divided by 4 pi into r square, இவருக்கு r square வரும். ஓகே, which is equals to q2 divided by 4 pi into r2 square. r2க்கு பதிலா என்ன பண்ணுவோம், 2r. நம்ம ஆல்ரெடி இதுல ஒரு சம் பார்த்துட்டோம் இல்லையா? அதனால இந்த சம் வந்து திருப்பி அதே மாதிரி ஸ்டெப் பை அப்படிலாம் போக வேணாம். சரியா? அப்படி போகாம டைரக்டா எங்க வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுமோ அதை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகே, சிக்மா வந்து கான்ஸ்டன்டா இருக்கிறதுனால q1 divided by 4 pi r1 square equals to q2 divided by 4 pi r2 square. ஓகே, so q1 divided by 4 pi கேன்சல் ஆகும். அதனால நான் அதை எடுத்துட்டு வரல. ஓகேவா? r1 ஸ்கொயருக்கு பதிலா r ன்னு சொல்லியிருக்காங்க, so r ஸ்கொயர்னு வச்சுக்கிறேன். r2க்கு பதிலா 2r ன்னு சொல்லியிருக்காங்க, 2r the whole square பண்ணீங்கன்னா என்ன மாறும், 4r ஸ்கொயர்னு மாறும். so r ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். so 4 times q1 equals to q2. கரெக்ட்? சோ ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட புரிஞ்சுக்கலாம். இதான் q1 க்கு q2 க்கு இருக்க ரிலேஷன். நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க, the spheres are then connected by thin conducting wire. so conducting wireல கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும், கொஞ்சம் சார்ஜ் வந்து ஒரு ஸ்பியர்ல இருந்து இன்னொரு ஸ்பியருக்கு போகும். happy to see you after long. okay, peace. thank you. சரி, சோ இப்போ ஒரு ஸ்பியர்ல இருந்து இன்னொரு ஸ்பியருக்கு சார்ஜ் போகும். அதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, q equals to q1 into r2 minus q2 into r1 divided by r1 plus r2. இங்க q1 நான் q1 ன்னு எடுத்துக்கிறேன் into r2 என்னது 2 times r minus q2 into r1. q2 என்னது, q2 வந்து 4 times q1 into r1 என்னது r divided by r1 plus r2 was 3r. கரெக்டா? சோ இதுல r எல்லாம் கேன்சல் ஆயிடும். மீதி என்ன இருக்கும், 2q1 minus 4q1 was minus 2q1. so minus 2q1 divided by 3. இதுதான் small q க்கு ஈக்குவல்.
இப்போ உங்களுக்கு என்ன தேவைன்னா ஸ்மாலர் ஸ்பியர்ல இல்ல சாரி பிக்கர் ஸ்பியர் இருக்காரு இல்லையா, அவரோட சார்ஜ் டென்சிட்டியை சிக்மா டேஷ்னு வச்சுக்க சொல்றாங்க. அந்த சின்ன ஸ்பியரோட சார்ஜ் சாரி சின்ன ஸ்பியர் கிடையாது, நார்மலா ஃபர்ஸ்ட் இருந்துச்சுல அது சிக்மா. ஸோ அப்ப நீ சிக்மாவை Q1 டிவைட் பை ஆர் ஸ்கொயர்னு வச்சுக்கோ. பிக்கர் ஸ்பியரை சிக்மா டேஷ்னு வச்சுக்கிற, அது எதுக்கு ஈக்குவல் Q2 டேஷ் டிவைட் பை R2 ஸ்கொயர். R2 என்னது 2R இல்லையா. ஸோ சார் புரியுதா இல்ல டேய் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டான். ஏய் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகட்டுமாப்பா. டேய் இது புரியுதா இந்த சம் புரியுது தானே எல்லாருக்கும்? இல்ல ஃபர்ஸ்ட் சம் போட்டோமே அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணுமா? வேண்டாம்ல. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பியர் இருந்துச்சு இல்லையா, அவரோட ரேடியஸ் ஆர், அவர்கிட்ட இருந்த சார்ஜ் Q1. அதே மாதிரி இன்னொரு ஸ்பியர் இருந்தார்ல, அவர் எவ்வளோ 2R, அவர்கிட்ட இருக்க சார்ஜ் எவ்வளோ Q2. இந்த இதுல இருந்து இவங்க ரெண்டு பேருக்கு எது காமனா இருக்கு, சார்ஜ் டென்சிட்டி சிக்மா கான்ஸ்டன்டா இருக்குன்னாங்க. அதாவது சிக்மா எதுக்கு ஈக்குவல்னா ஓகே Q1 டிவைட் பை 4 பை R ஸ்கொயர், அதே தான் Q2 டிவைட் பை 4 பை இன்டூ ரெண்டாவது ரேடியஸ் இருக்காரு இல்லையா 2R த ஹோல் ஸ்கொயர். இந்த ஸ்டெப்ல இருந்து நான் இந்த ஸ்டெப்புக்கு வந்தேன் டைரக்டா இனிஷியலா. ஓகே இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரெண்டாவது ஸ்பியர் இருக்காருல்ல, அவர் Q2 இருந்தவர் என்னவா மாறி இருப்பாரு, Q2 டேஷ்னு மாறி இருப்பாரு. ஓகே இப்போ இவர்கிட்ட இருக்க சார்ஜ் டென்சிட்டி சிக்மாவா இருந்தது சிக்மா டேஷா மாறிடுச்சுன்னு சொல்றாங்க. இப்போ சிக்மா டேஷை கண்டுபிடிக்கணும். சிக்மா டேஷ் என்னது Q2 டேஷ் டிவைட் பை 4 பை இன்டூ 2R த ஹோல் ஸ்கொயர். எனக்கு 4 பை தேவையில்லை, ரேஷியோ எடுக்கும்போது கேன்சல் தான் ஆக போகுது. ஸோ 2R ஸ்கொயர் வந்து என்னவா மாறும் 4R ஸ்கொயர்னு மாறும். இதுல R ஸ்கொயர் கூட எனக்கு தேவையில்லை. எனக்கு சிக்மா டேஷ் பை சிக்மா எதுக்கு ஈக்குவல் Q1 டிவைட் பை Q2 டேஷ் இந்த 4 மேல போயிடும். எனக்கு Q2 டேஷ் தெரிஞ்சா போதும். Q2 டேஷ் எதுக்கு ஈக்குவல் Q2 minus small q. Q2 என்னது சார் 4 times Q1 இனிஷியலா இருந்த சார்ஜ் on the second sphere எதுக்கு ஈக்குவல் 4 times Q1 க்கு ஈக்குவல், then minus q small q minus of minus plus 2 into Q1 by 3. இப்போ இதை அப்படியே கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணீங்கன்னா 3 into 4 is 12, 12 plus 2 was 14, so 14 by 3 times Q1. இதான் என்னது Q2 dash. இப்போ இதை எடுத்து வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா முடிஞ்சது, அவ்வளவுதான். So Q1 into 4 divided by Q2 dash க்கு பதிலா 14 times Q1 into 3. Now Q1 cancel. அப்ப answer என்ன வரும் 4 into 3 was 12 divided by 14. இதுதான் sigma dash by sigma. அப்படி இல்லாட்டி 6 by 7 னு சொல்லலாம் இல்லையா, 6 by 7. ஓ எங்க ஒரு மிஸ்டேக் நடந்திருக்காடா. 6 by 7 ஆப்ஷனே இல்லையடா. 5 by 3. 5 by 3. சிக்ஸ் பை செவன் வருதேப்பா, ஆப்ஷன் ஏ வருதா? எங்கடா ஒருத்தனுமே காணா. டேய் பாருங்க, இதுல 6 by 7 வருதா 5 by 3 வருதா? 5 by 3 வருதா? டுவெண்ட்டி ஃபைவ் 13 ஆரம்பிச்ச கவுண்ட் என்னடா 6ல வந்து நிக்கிறீங்க. 9 to 11 ரொம்ப அதிக டைமா இருக்கா? அப்படி இருக்கா? 9 to 11ங்கிறது ஓவர் நைட்டா போற மாதிரி ஃபீல் ஆகுதா, இல்ல நீட்டோட ஸ்டார்டிங்னால அப்படி இருக்கா? ஓகே ஸோ எனக்கு 6 by 7 வருது, அந்த ஆப்ஷன் இல்ல. ஸோ மறுபடியும் செக் பண்ணி பார்க்கலாம், ஒருவேளை ஆப்ஷன் ஏ உங்களுக்கு வருதாங்கிறதையும் பாருங்க. நான் மறுபடியும் செக் பண்றேன்.
19 இருக்கு சார். 19 எனக்கு தான் கண்ணு தெரியலையா? நீட் MBBS. ஓகே. என்ன சார் 1 இயரா ஆளை காணோம்? காணாம் தான். ஏண்டா ஆஃப்லைன்ல இருந்தேன், ஸோ அப்படியே போயிட்டு இருக்கு. ஓகே, சரி இன்னொரு ட்ரை கொடுக்கலாம். எனக்கு வந்த ஆன்சர் தான் திருப்பி வருதான்னு பார்ப்போம். 6/7 வருதான்னு. ஓகே, மறுபடியும் ஒன்று. ஸோ சிக்மா 2 பேருக்கும் கான்ஸ்டன்ட் இல்லையா? ஏய் சால்வ் பண்றீங்களா நோட் பென் வச்சு பக்கத்துல? ஓகே. ஸோ Q2 டிவைட் பை 4 இன்டூ 2R த ஹோல் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 4R² கிடைக்கும். அதே சார்ஜ் டென்சிட்டி தான் ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்கு. both have same charge density. Okay, so அவருக்கு வந்து Q1 divided by 4 into R² வரும். Okay, so R² cancel. So Q2 is equals to 4 times Q1. சரி, இதான் Q1 Q2 ஓட ரிலேஷன். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, the new charge density of the bigger sphere. யாரு? இந்த 2R இருக்கார் இல்லையா, அவரோட சார்ஜ் டென்சிட்டியை நம்ம கண்டுபிடிக்கணும். சிக்மா டேஷ், அப்புறம் சிக்மாவையும் சிக்மா டேஷையும் ரிலேட் பண்ண போறோம். நமக்கு தேவை இப்போ சிக்மா டேஷ். செகண்ட் ஸ்பியர் இருக்கார்ல, இவரோட சார்ஜ் டென்சிட்டியை கால்குலேட் பண்ணணும். இது என்னவா இருக்க போகுது? Q2 டேஷ் டிவைட் பை 4 into 4R². ஏன்னா அவரோட ரேடியஸ் 2R the whole square பண்ணீங்கன்னா 4R² வரும். Q1 equals to 4 times Q2 எடுத்துக்கணும். ஓ, அதை மாத்தி எடுத்துட்டோம். சரி, ஓகே, பார்ப்போம். இந்த ரெண்டாவது டைம்ல இது கரெக்டா தான் எடுத்திருக்கேன், இதுல பார்க்கலாம். சரி, இப்போ ஸ்மால் கியூவோட ஃபார்முலா என்னது? Q1 into Q2 ஃபைனல் இல்லையா? ஓகே, மேபி இருக்கலாம். சரி, ஸோ ஸ்மால் கியூ எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா Q1 into R2. Q1 எடுத்துக்கோங்க, into R2 வந்து 2R. ஓகே, மைனஸ் Q2 வாஸ் Q2, அதை 4 times Q1 கண்டுபிடிச்சோம் இல்லையா? So 4 times Q1 into R1 was R divided by 2R plus R was 3R. Okay, so இந்த டேர்ம்லாம் அதே தான் வருது. minus 2 times Q1 divided by 3. ஏன்னா R எல்லாம் கேன்சல் ஆயிடும். இதுதான் ஸ்மால் கியூக்கு ஈக்குவல். இப்போ உங்களுக்கு Q2 டேஷ் தேவைப்படுது. Q2 டேஷ் எதுக்கு ஈக்குவல்? Q2 plus ஸ்மால் கியூ. ஓகே, Q2 வந்து 4 times Q1, then plus into minus. ஓ, plus minus மாத்தி எடுத்துருக்கோம் நினைக்கிறேன். ஓகே, okay, so minus 2 times Q1 divided by 3. So the cross multiplication பண்ணீங்கன்னா 12 minus, so 10 divided by 3 times Q1 வரும். Okay, so sigma divided by sigma dash இல்ல sigma dash by sigma. Okay, so sigma dash எதுக்கு equal? Q2 dash divided by 4R² divided by sigma எதுக்கு equal? Q1 divided by R² க்கு equal. So R² cancel பண்ணிக்கலாம். இந்த 4 இங்க வந்து multiply பண்ணும். So Q2 dash oda value 10 times Q1. 10 times Q1 divided by 3. Okay, then in the 4 கீழே வந்துச்சுன்னா 4 times Q1 னா மாறும். Okay, so இந்த Q1 cancel, இந்த 3 வந்து இங்க multiply பண்ணுச்சுன்னா 10 divided by 12 ன்னு வரும். So 5/6 வருதுப்பா. 5/6 தான் ஆன்சர். அவ்வளோதான், 11 ஆயிடுச்சு, எல்லாம் தூங்க போயிட்டாங்க. ஓகே, இந்த சமுக்கு 5/6 தான் ஆன்சர். ஒரு டைம் நீங்க இந்த இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து அதோட ஆப்ஷனை செக் பண்ணி பாருங்க. எங்கடா ஒருத்தனுமே காணா? ரைட், ஸோ இதோட இந்த செஷன் நம்ம கட் பண்ணலாம். 11 ஆயிடுச்சு. எக்ஸாக்டா 9க்கு ஸ்டார்ட் பண்ணுவோம், எக்ஸாக்டா 11க்கு ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே, அதுக்கு மேல போக வேணாம். மேபி கொஞ்சம் நாள் ஆனதுக்கு அப்புறம் எக்ஸாம்லாம் வர டைமா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் டைமை எக்ஸ்டெண்ட் பண்றேன். சரியா? முடிஞ்ச அளவுக்கு லைவ் வரவங்க ஃபுல்லா இருக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ நான் உங்களுக்காக தான் இதை பண்றேன். ஸோ நீங்க ஃபுல்லா இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஜோயல், ஓகே, இந்த சம் சால்வ் பண்ணலாம்டா, நாளைக்கு நான் உனக்கு சொல்றேன். ஓகே, ஸோ என்ன சொல்லணும்னு வந்தேன்னா, நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா, நான் கடைசியா சொல்றேன்னு சொன்னேன்ல, டிஸ்கிரிப்ஷன்ல கீழே போனீங்க அப்படின்னா நான் ஒரு லிங்க் அதுல பேஸ்ட் பண்ணிருக்கேன். சரியா?
அந்த லிங்கை ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணீங்கன்னா இந்த சாப்டரோட பிடிஎஃப் குள்ள போகும். ஓகேவா? அதுல ஆல்மோஸ்ட் 2000 இருந்து 2025 வரைக்கும் இருக்கிற நீட் மெயின்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே அதுல இருக்கு. சரியா? ஸோ மறக்காம அந்த பேப்பரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல இருக்க கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரியா? டோன்ட் ஃபர்கெட், எல்லா மெயின்ஸ் கொஸ்டினும் அதுல வச்சிருக்கேன். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்க்கு மட்டும் நான் ஒவ்வொரு சாப்டர் எடுக்கும் போதும் நான் அந்த சாப்டர் ஸ்டார்டிங்லேயே அந்த சாப்டரோட பேப்பரை நான் ரிலீஸ் பண்ணிடுறேன். இதே மாதிரி லிங்க்ல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்க 10Kஜா? ஓகேடா, ஓகே, சால்வ் பண்ணலாம்டா, பிரச்சனை இல்லை. அதுல என்ன, நீங்க அவகேட்ரோ நம்பர் எல்லாம் அப்ளை பண்ணுவீங்க. அதுல கெமிஸ்ட்ரி மாதிரி தான் மூவ் ஆகும் அந்த சம். ஓகே, ரைட். ஸோ லிசன், கவனிங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் போங்க, அதுல லிங்க் இருக்கு. அந்த லிங்க்ல வந்து நான் இந்த சாப்டரோட கொஸ்டின் பேங்க் வந்து நான் அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல இருக்க சம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரியா? அது எல்லாமே ஜேஇ கொஸ்டின்ஸ் தான். ஓகே. ஸோ இன்னைக்கு போன டாபிக் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பத்தி கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லிருங்க. ஓகே. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தயவு செஞ்சு இந்த சேனலை ஷேர் பண்ணுங்க. ஓகே. இன்னும் நான் அதிகமாக ஸ்ட்ரென்த் வரணும், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருக்கும், நான் அதை ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் உங்களால எனக்கு இதை இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சுன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அப்புறம் யாராவது தம்ப்நெயில்லாம் ரெடி பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்க. ஏன்னா என்னோட ஆல்ரெடி ஒர்க் அதிகமா இருக்கு, அதனால தனியா டைம் எடுத்து தம்ப்நெயில் அதெல்லாம் என்னால ரெடி பண்றதுக்கு டைம் கிடைக்கிறது இல்லை. யாராவது எனக்கு அதுல ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓகே. சாப்டர் வைஸ் மாதிரி. ஸோ நாளைக்கு கூலும் ஃபோர்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கூலும் ஃபோர்ஸ் சார் நாளைக்கு இருந்து தான் ஆக்சுவலா போகுது. இதுல இந்த கண்டக்ஷன் ரொம்ப முக்கியங்கிறதுனால நான் இதுல இருக்க சம்ஸ் எல்லாம் பார்த்தேன். இன்னும் நிறைய சம்ஸ் இருக்கு. சரியா? எல்லா சம்ஸும் மோஸ்ட்லி நான் கண்டிப்பா சால்வ் பண்ணிடுவேன். ஒரு சம்ஸ் கூட விட மாட்டோம், எல்லா சம்ஸும் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நாளைக்கு 9 o'clock ஷார்ப்பா உங்களை மீட் பண்றேன். அகைன் 9 to 11 எக்ஸாக்ட்லி கிளாஸ் இருக்கும், மறக்காம வந்துருங்க. ஃபார்முலாஸ் எல்லாம் ஃபார்முலா ஷீட் மாதிரி கிரியேட் பண்ணுங்க. ஸோ இதுல நான் இன்னைக்கு ஒரு பேஜ் பக்கம் தான் போயிருக்கிறேன், ஒரு பேஜ் தான் முடிச்சிருக்கிறேன். இன்னும் நிறைய பேஜஸ் இருக்கு இந்த சாப்டர்லயே. ஓகே, ஓகே, ஓகே. ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சேனலை ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் 11th 12th படிச்சுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சரியா? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வரட்டும், நம்ம ஃபுல்லா படிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. குட் நைட். குட் நைட் விஎஸ் வெற்றி. ஸோ நாளைக்கு பார்க்கலாம்டா. ஓகேவா? நாளைக்கு செகண்ட் பார்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னைக்குமே லீவ் கிடையாது, எல்லா நாளுமே 2 hours கம்பல்சரி செஷன் இருக்கும். ஓகே, எப்பயாவது உடம்பு கிடம்பு சரியில்லாம நான் செஷன் எடுக்கல அப்படின்னா மட்டும்தான், மித்தபடி கண்டிப்பா எல்லா நாளும் எடுத்துருவேன். மைக்கும் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மைக், இந்த ஆடியோ போதுமான்னு பாருங்க. பட் ஸ்டில் நான் இன்னொரு மைக் கம்பல்சரி பண்றேன். ஓகேவா? தேங்க்யூ காய்ஸ். டாடா, குட் நைட். நாளைக்கு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. லைக்ஸ் நிறைய பண்ணுங்க. நிறைய லைக் பண்றது, அப்புறம் நிறைய கமெண்ட்ஸ், இதெல்லாம் தான் சேனல்ல க்ரோத் பண்ணுது அப்படின்னு அதுவே எனக்கு இப்பதான் தெரியும். சரியா? ஓகே, குட் நைட் சக்தி. ஃபார்முலா ஷீட் கிரியேட் பண்ண ரொம்ப டைம் எடுக்குது சார். இல்லடா, ஈஸியா பண்ணிடலாம். இப்ப நம்ம இப்ப பண்ணோம் இல்லையா, இதுல நீங்க இதுலயே என்ன பண்ணணும்னா, பக்கத்துல ஒரு ஷீட் எடுத்து நீங்க இந்த சாப்டர் கிரியேட் பண்ணி போட்டுருக்கோம் இல்லையா டீச் பண்ணும்போது, அப்பவே ஃபார்முலாஸ் என்னவோ அது இன்னொரு பேஜ்ல நீங்க எழுத ஆரம்பிச்சீங்கன்னா ஈஸியா கிரியேட் ஆகும். ஓகே, தனியா உட்காந்து கிரியேட் பண்ணா அதிகமா டைம் எடுக்கும். ஓகே, நீங்க நோட்ஸ், ரன்னிங் நோட்ஸ் எடுக்கிறீங்களா, அந்த டைம்லயே இன்னொரு ஷீட் வச்சுக்கோங்க ஃபார்முலாக்குன்னு. எந்தெந்த டாபிக்ஸ் எல்லாம் ஃபார்முலாஸ் எல்லாம் நீங்க நிறைய சம்ஸ்ல வரும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நான் சொன்னேன்ல அந்த மாதிரி, அதை மட்டும் பக்கத்துல நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிட்டு வாங்க நம்ம சேனலுக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். குட் நைட் காய்ஸ். நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ, பை பாய். மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிருங்கடா. உங்க கமெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.